எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், காலம் ரொம்ப கெட்டுவிட்டது, மனிதர்கள் எல்லாம் கெட்டுப்போய்விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே உண்மை இருப்பதாக எனக்கு படவில்லை. இந்த உலகத்திலே நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டால் அதற்கு என்ன பதில்? விரக்தியுற்றிருக்கின்ற நம்மிலே பல பேர் இதில் என்ன சந்தேகம், கெட்டவர்கள்தான் அதிகம் என்று பதில் சொல்வோம். ஆனால் நான் எப்பொழுதும் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன், உலகத்திலே கெட்டவர்களை விட நல்லவர்கள்தான் எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறார்கள். பின்னேன் கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வி வரும். கெட்டவர்கள் விதிவிலக்கானவர்கள், நல்லவர்கள் விதிக்குட்பட்டவர்கள். விதிக்குட்பட்ட விஷயங்கள் எப்பொழுதுமே தெரியாது. விதிக்கு மறுதலையாக இருக்கிறவர்கள் வெளிப்படையாக தெரிவார்கள். அதனாலே அதுதான் அதிகம் என்பது போல் ஒரு உணர்வு வரும். சாப்பாட்டிலே உப்பு அளவாக இருந்தால் யாருக்கும் தெரிவதில்லை, கொஞ்சம் கூடிவிட்டால் எல்லாருக்கும் தெரிகிறது. அதுபோல இயல்பு மாறியவர்கள் சமுதாயத்திலே இருந்தால் ஏதோ அவர்கள்தான் உலகம் என்பது போன்ற ஒரு பிரமிப்பு நமக்கு வருகிறது. ஆனால் என்றைக்கும் உலகத்திலே நல்லவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு உலகத்திலே நல்லவர்களை விட கெட்டவர்களுடைய அளவு அதிகரித்து விடுகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் இந்த பூமி தாய் நம்மை தாங்கி நிற்கிறாள் என்றால் இந்த உலகத்திலே நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை உண்மை. ஆகவே நல்லவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இன்னொன்று கூட நான் சொல்வேன், இயற்கை என்பது என்றைக்கும் அழியாமல் இருக்கும், செயற்கை அழிந்து போய்விடும். நான் நேற்றும் உங்களுக்கு சொன்னேன், இயற்கைக்கு அழிவில்லை, செயற்கைக்கு அழிவுண்டு. நீங்கள் ஏதாவது ஒன்றை மாற்றி அமைத்தீர்களானால் அது இயல்பு நிலைக்கு தானாக வந்துவிடும். அது தவிர்க்க முடியாதது. எவ்வளவுதான் பணம் செலவழித்து, எவ்வளவுதான் பணம் கொட்டி நீங்கள் ஒரு பெரிய மாளிகை வீடு கட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அது இயற்கை இல்லை. மண்ணினுடைய இயல்பு பரவி கிடப்பது தான். அதற்கு சீமெந்து போட்டு கம்பிகள் நட்டு அதை நிற்க வைக்கிறோம். அப்படி நிற்க வைக்கிற பொழுதே தெரிய வேண்டும் அது இயற்கை இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் பழையபடி அது மண்ணோடு மண்ணாக வந்துவிடும். புதிதாக வீடு கட்டுறவர்கள் இருந்தால் பயப்பட வேண்டாம். அதுபோல இயற்கைக்கு மாறான எதுவுமே அழிந்து போய்விடும், தானாக அழிந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைதான் இயற்கை, தீமை செயற்கை. குடிக்காமல் இருக்கிறவன் இயற்கையாக இருக்கிறான், குடிக்கிறவன் என்பவன் செயற்கையாக இருக்கிறான். ஆகவே செயற்கை நிலைக்காது. குடிக்காதவனுடைய வாழ்க்கை நிலைக்கும், குடிக்கிறவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும். ஆகவே இன்றைக்கும் உலகம் பஞ்சபூதங்களினாலே அழிக்கப்படாமல் இருக்கிறதென்றால் நாம் நல்லவர்களை அதிகமாக இருக்கிற பூமியிலே இன்றைக்கும் வாழ்கிறோம் என்று நம்புங்கள். மகாபாரதத்திலே ஒரு கதை சொல்வார்கள். துரோணாச்சாரியார் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் பீமனையும் அழைத்து, தர்மனையும் அழைத்து, துரியோதனனையும் அழைத்து, இந்த உலகத்திலே நல்லவர்கள் அதிகமாக கெட்டவர்கள் அதிகமாக பார்த்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தாராம். 2 பேரும் ஒரு சுற்றி விட்டு வந்தார்கள். துரியோதனனை கூப்பிட்டு கேட்டார்,
நீ பார்த்து முடிவு பண்ணினாயா நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா என்று கேட்டவுடனே துரியோதனன் சொன்னான், இதில் என்ன சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறது, அத்தனை பயலும் கெட்ட பயல்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றான். அப்படியா என்று அவனை ஓரத்திலே நிறுத்திவிட்டு தர்மனை கூப்பிட்டு கேட்டார், நீ சொல்லுப்பா, உலகம் எப்படி இருக்கிறது, நல்லவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா என்று கேட்டவுடனே தர்மன் சொன்னான், நான் தேடி தேடி பார்த்தேன், ஒரு கெட்டவனை கூட காணவில்லை, எல்லாரும் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று. நம் மனதிலே உள்ளது மற்றவர்களிலே தெரிகிறது, அவ்வளவுதான். நாம் சுத்தமாக இருந்தால் நம்மை சுற்றி எப்பொழுதும் சுத்தமானவர்கள் தான் இருப்பார்கள். பொய்யும் களவும் நம் நெஞ்சிலே நிறைந்தால் பொய்யும் களவும் உள்ளவர்கள் தான் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சபையை பார்க்கிற பொழுது இன்னும் நல்ல உணர்வுகள் நம் மத்தியிலே இருக்கிறது என்பது இந்த சபை பிரத்யட்ச பிரமாணமாக எனக்கு காட்சி தருகிறது. அதற்காக உங்கள் ஒவ்வொருவர் திருவடியிலேயும் நான் தனித்தனி வணங்க முடியாது. உண்மையாக நான் மனம் வைத்து வணங்குகிறேன். பேசுகிறவனை விட வாழ்கிறவன் பெரியவன். நான் எப்பொழுதும் அது என்னுடைய அபிப்பிராயம், அதுதான். பாருங்கள், பேசுகிறது நமக்கு தரப்பட்ட ஒரு ஆற்றல். உலகத்திலே எல்லாருக்கும் கடவுள் ஒவ்வொரு ஆற்றலோடு தான் படைக்கிறார். ஆற்றல் இல்லாத மனிதர் என்று உலகத்திலே ஒருவர் இல்லை. எல்லா ஜீவன்களையும், மனிதர்களை என்று இல்லை, எல்லா ஜீவன்களையும் கூட கடவுள் ஏதோ ஒரு ஆற்றல் கொடுத்துத்தான் படைக்கிறார். ஆகவே இந்த வித்தைகளிலே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேசுவது என்பது எனக்கு தரப்பட்ட வித்தை. நான் நண்பர்களுக்கு சொல்வேன், கடவுள் ஒவ்வொருவனை படைக்கிற பொழுதும் அவனுக்காக ஒரு பொக்கிஷத்தை இந்த உலகத்திலே மூடி வைத்து விட்டு தான் அனுப்புகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அனுப்புகிற பொழுது கடவுள் அந்த பொக்கிஷ சாவியை நம்ம கையில் கொடுத்து அனுப்புகிறான். நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், எனக்கு தரப்பட்ட பொக்கிஷம் எது என்று பார்த்து சாவியை போட்டு திறந்தால் சாவி திறந்து நான் செழிக்க வாழலாம். நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம் என்றால், மற்றவர்களைப் போல வாழ ஆசைப்படுகிற காரணத்தினாலே நம்ம சாவியை அவர்கள் பூட்டிலே போட்டு திருகி கொண்டிருக்கிறோம். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டாக்டரை பார்த்துவிட்டு நானும் டாக்டராக வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? அது அவனுக்குரிய விதி, அவனுக்குரிய கடவுள் கொடுத்த வரம். நீ உனக்காக ஒரு வரம் தந்திருப்பார், அதை கண்டுபிடி. அப்படி கண்டுபிடித்து நீ திறந்தால் நீயும் பெரியவன் தான். என்னுடைய ஆசிரியர் சொல்வார், சும்மா படிக்கிற பொழுதே சொல்வார், இந்த காகம் பறக்கும், இப்படி காகா என்று கத்திக்கொண்டு பறக்கும். அவர் கேட்பார், உன்னாலே இப்படி கத்திக்கொண்டு பறக்க முடியுமா என்று கேட்பார். காகம் காகா என்று கத்தி பறக்கிறது, நம்மாலே முடியுமா? ஆகவே காகம் என்னை விட பெரிய ஆளா? அதுக்குரிய வித்தை. நான் முன்பும் இங்கே சொல்லி இருக்கிறேன் என்று தெரியும். அவ்வை ஒரு சபைக்கு போனால் அங்கே இருந்த புலவர்களெல்லாம் வித்தை பேசினார்கள். நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன் என்று எல்லாரும் பேசினார்கள். அவ்வை கை காட்டினாள், நிறுத்துங்கள் என்றாள். நிறுத்திவிட்டு ஒரு வரிசை சொன்னாள். கேட்டவர்கள் நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள், கேளாதவர்கள் பதித்து கொள்ளுங்கள். அவை ஒரு வரிசை சொன்னால், ஒரு வெண்பாவிலே சொன்னால், வான்குருவியின் கூடு, வல் அரக்கு தொல் கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள். புலவர்களை பார்த்து சொன்னால், டே, இந்த வான்குருவி இருக்கிறதே, வான்குருவி கூடு தெரியுமல்லவா உங்களுக்கு? இந்த வயல்வெளியில் போய் பார்த்தால் இந்த தென்னோலைகளிலே பனை ஓலைகளிலே அப்படி கூடு கட்டி இருக்கும். ஒரு சாதாரண குருவி, அதுக்கு கைகள் கிடையாது. அதுக்கு ஒன்றும் திட்டம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் இருக்க மாட்டார், கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு என்ஜினியர் இருக்க மாட்டார், கொத்தனார் இருக்க மாட்டார். அதனுடைய ஆகக்கூடிய கருவியே அதனுடைய அழகு தான். அது எப்படி கட்டும் அந்த கூடு என்றால், நான் பல இடங்களிலே சொல்லி, அது கிராமங்களில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அது எப்படி கூடு கட்டும் என்றால், கூடி இப்படி தொங்கும் ஓலையிலே. தன்னுடைய பாதுகாப்புக்காக நிலைச்சு வைக்காமல் தொங்க வைத்திருக்கும். பாம்பு முதலியவை வந்து அதில் தன் முட்டைகளை அசிங்கப்படுத்தி அழித்து விடக்கூடாது என்பதற்காக அப்படி கட்டும். அப்படி கூடு கீழே தொங்கி இருக்கும். அது எப்படி போகலாம் என்றால், மேலே முடிச்சு மரத்தில் கட்டி இருக்கும், கீழே. அப்போ குருவி உள்ளுக்கு போக வேண்டுமே முட்டை போடுறதுக்கு, கீழே வாசல் வச்சுருக்கும். கீழே வாசல் வச்சால் அப்போ கூடு அப்படி இருக்கிறது, உள்ளே போய் முட்டையை போட்டால்
உங்களுக்கு தெரியும், கீழே வாசல் இருந்தால் முட்டை தொப்பென்று கீழே விழுந்து உடைந்து போய்விடும். அப்போ எப்படி பண்ணலாம்னா, அப்படி கூடு தொங்கும், கீழே வாசல், அதுக்கு உள்ளே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஒரு கூடு கட்டி அதில் முட்டை போட்டு அதில் குஞ்சு பொரிக்கும் பாருங்க. நான் நினைக்கிறது உண்டு, இதுனா எந்த பெரிய என்ஜினியராலும் முடியாது. அதை சொல்லுகிற அளவை பாரா, இந்த குருவி கூட கூடு கட்டுது, வெறும் சொண்டு வச்சு கட்டுகிறதே, உன்னால் முடியுமா என்று கேட்டார். வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல் கரையான். இந்த கரையான் கூடு இருக்குதுங்களே, கரையான் பிடிக்கிறது பார்த்தா அப்படி கூடு கூடு கூடாக கட்டும். அதில் சொல்லுகிறார்கள், அதுக்கு ராணிக்கு தனியாக வீடு, அது சேவகர்களுக்கு தனியாக வீடு, அதில் செட்டப்பாக இருக்குது. முதல் ஃப்ளாட்ஸ் கட்டின வேலையை பார்த்தது கரையான் தான். அதுக்கப்புறம் தான் மனுஷர்கள் பழகி கொண்டார்கள். அது இதுக்காவது அழகு இருக்கும், அது கூட இல்லை, இப்படி நசிச்சா நசிஞ்சுப்போம். அது அத்தனை கூடு கட்டி அத்தனை பேர் ஒன்றாக வாழ்ந்து ராணி வச்சு, ராணிக்கு மற்றவர்கள் சேவகம் பண்ணி, அது அப்படி ஒரு செட்டப் பண்ணி வாழுகிறது. அதை சொன்னார் ஔவையார். உன்னால் முடியுமா என்று கேட்டார். இந்த ராமாயணம் தெரியும், பாரதம் தெரியும்லாம் உட்கார்ந்துட்டான். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் தேன் கூட்ட காட்டினார். உணவு சேகரிக்கும் வழக்கத்தை மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தது முதல் தேனி தான். மாரிகாலம் வரும், பூக்களிலே தேன் எடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு தனக்கு உண்டது போக மிச்சத்தை தேக்கி வச்சது. அதுலேயும் பெரிய பெரிய திருடர்கள் நாங்கள். அது தேக்கி வச்சதை நாங்கள் பறிச்சு கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு புண்ணியம் என்று நினைக்கிறோம். எனக்கு அது ஆகமங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்பது உண்மை. எனக்கு இந்த தேனால் அபிஷேகம் பண்ணுறதுல மனதுக்கு உடன்பாடு வர்றதில்லை. இன்னொருத்தருடைய முயற்சியை பறித்து அபிஷேகம் பண்ண எனக்கு என்ன உரிமை என்று என் மனம் குத்தும். இது என்ன அபிப்பிராயம் நான் சொல்லுகிறேன். தேன் திரவம் அதை மேலே நிற்க வச்சுருக்கு பாருங்கள். அதுவே எவ்வளோ பெரிய கட்டித்தனமான வேலை. திரவத்தை மேலே வச்சா கீழே விளைஞ்சிரும் அல்லவா? அதை என்னமோ பண்ணி அங்கே நிற்க வச்சு அது பண்ணுகிறது. அது ஒரு சின்ன பூச்சி. அடுத்தது சொன்னார், சிலந்தியை சொன்னார். சிலந்தி அது என்ன பண்ணுது, எச்சிலால் கூடு கட்டிட்டு நடுவில் இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட அது தேடி போகாது. அதுக்குரிய சாப்பாடு வலிய வந்து அதுக்குள்ளே மாட்டும். இருந்த இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய எதிரிகளை உள்ளே கூப்பிட்டு மாட்டை வச்சு தானும் சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளே வாழ்க்கை. நான் நினைக்கிறது உண்டு, அது இப்போ இருந்தால் பெரிய அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய ஆள். இருந்த இடத்துல எல்லாரையும் பிடிச்சிரும். இந்த நாளையும் சொல்லுகிறார் ஔவையார். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். பெரிய கட்டிக்காரன், நான் கட்டிக்காரன் என்று பேசாதே. ஒவ்வொருத்தனிடமும் ஒரு கட்டித்தனம் உண்டு. யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த வீடுகளில் பிள்ளைகளை நாங்கள் சில நேரத்தில் மட்டம் தட்டுறது, அவனை பார் முதலாம் பிள்ளையாக வந்துட்டான், நீ ஒரு மக்கு இருக்கிறியே, இப்படி திட்டுவோம். தயவு செய்து பெற்றோர்களே அப்படி திட்டாதீர்கள். எல்லா பிள்ளைகளிடமும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஒரு தேனியிடம் ஒரு கரையானிடம் கடவுள் ஆற்றல் வைத்தார் என்றால் நம்ம மனுஷ பிள்ளைகிட்ட வைக்க மாட்டாரா? அதை கண்டுபிடி. அதுதான் அப்பா அம்மா அவனுடைய வேலை. நீ நினைச்சதா அவன் வர வேணும்னு நினைக்காதே. அவன் எப்படி வரலாம் என்ற ஆற்றலோடு பிறந்திருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து அதை ஊக்கப்படுத்துங்கள். இன்றைக்கு மேலை தேசங்கள் எல்லாம் அது வந்துவிட்டது. நாங்கள் தான் இன்னும் அது பழக இல்லை. பிள்ளைகளிடம் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும். யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. நான் இதை ஏன் சொல்ல வந்தேன் என்றால், வித்தை என்பது கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துத்தான் இருக்கிறார். வித்தை எல்லாருக்கும் கொடுத்துத்தான் இருக்கிறார். அதில் ஒன்றும் பெருசு இல்லை. மனிதனுக்கு என்ன சிறப்பு என்றால், 6வது அறிவு என்று ஒரு அறிவை கடவுள் கொடுத்தார். சிந்திக்கிற அறிவு. மற்ற ஜீவன்களுக்கு அது இல்லை, பெரும்பாலும் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஜீவன்கள் உண்டு. சிந்திக்கிற அறிவு பெற்ற நமக்கு என்ன வேலை என்று கேட்டால், இந்த வித்தையை கூர்திட்டக்கூடாது. இந்த வித்தையை வச்சு நம்முடைய இதயத்தை கூர்திட்ட வேண்டும். மனிதர்களாக வாழ பழக வேண்டும். அந்த வாழ்க்கை ஒருத்தன் வாழ்ந்தால் ஒரு பேச்சாளனை விட வாழுகிறவன் 1000 மடங்கு பெரியவன். 1000 மடங்கு பெரியவன், எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் ஒருத்தன் பரமஹம்சர் தான் அந்த கதை சொல்லுகிறார். ஒரு முனிவர் இருந்தார், ஒருத்தன் வந்தான். இவர் குரு.
இவரை நினச்சி இவன் ஒரு பயிற்சி பண்ணினான். என்ன பயிற்சி பண்ணினான்டா, தண்ணியில் நடக்கிற பயிற்சி. குருவை நினச்சி 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 பண்ணி 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 தண்ணியில் நடந்துட்டான். ஆற்றுல அப்படியே நடந்து வருகிறான். இதை குருவுக்கு சொல்லி பெருமைப்பட வேணும்னு வர்றான். இப்படி தண்ணியில் நடந்து வந்து குருவை வணங்கினான். குரு பார்த்தார். என்னப்பா என்று கேட்டார். சுவாமி, உங்கள் அருணினாலே எனக்கு ஒரு வித்தை வாய்த்து விட்டது. என்னப்பா, என்ன வித்தை வாய்த்தது என்று இவர் கேட்டார். இவன் சொன்னான், இப்போ ஆற்றுல நான் படகுல வரல, நடந்து தான் வந்தேன், தண்ணியில் அப்படியே நடந்து வந்தேன் சாமி, எல்லாம் உங்கள் கருணை என்றான். என்னப்பா, நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை சாமி, உங்கள் பேரை சொல்லி சொல்லி தான் பயிற்சி பண்ணினேன், தண்ணியில் நடந்து வந்துட்டேன் என்றார். இந்த சாமி சிரித்தார். சிரிச்சுட்டு கேட்டார், இதுக்கு எத்தனை வருஷமாச்சுப்பான்னு கேட்டார். கிட்டத்தட்ட 20 வருஷமாக பயிற்சி பண்ணி இப்போ தான் சித்திச்சுது சாமி என்றான் இவன். சாமி சிரிச்சுட்டு சொன்னார், ஆட பைத்தியக்காரா, 50 பைசா கொடுத்தா படகுக்காரன் கொண்டு இந்த பக்கம் விட போகிறான், இதுக்கு 20 வருஷத்தை வீணாக்கிட்டியேடான்றார். நம்மிலும் பல பேர் அப்படி தான் இருக்கிறோம். வித்தைகள் சேர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறோமே தவிர இறைவனை நோக்கிய பயணத்தை கூர்மைப்படுத்துவதற்கு நாம் யாரும் முயற்சிப்பதில்லை. அதனால தான் சொல்லுகிறேன், இந்த பேச்சை நான் வகுப்பிலையும் எப்பொழுதும் சொல்லுவேன். பேச்சை இது இவர் ஒரு தேவாரம் சொன்னார், நானும் பாடமாக்குகிறேன். ஒரு திருக்குறள் சொன்னார், நானும் பாடமாக்குகிறேன். நாளைக்கு அவர் பேசிய பேச்சை பேசி காட்டுகிறேன். இதெல்லாம் எனக்கு புண்ணியம் சேர்க்காது. அவர் சொன்னதில் ஒன்றை பிடித்து நான் வாழ்கிறேன் என்று நீங்கள் யாராவது முடிவெடுத்தால் நான் மோட்சத்துக்கு போவேன். நீங்கள் போகிறீர்களோ இல்லையோ, நான் மோட்சத்துக்கு போய்விடுவேன். அந்த பாக்கியத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பொருள் விருந்து. விருந்து என்பது அறங்களுக்குள்ளே ஒன்றாக தமிழர்கள் அதை பதிவு செய்தார்கள். மேலை தேசத்தவர்களுக்கு விருந்து அறம் அல்ல, அது பொழுதுபோக்கு அல்லது கொண்டாட்டம், இந்த லிஸ்ட்டில் தான் வரும், என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். தமிழர் என்ன நினைத்தார்கள், விருந்தை அறம் என்று வகுத்தார்கள். திருவள்ளுவர் திருக்குறளை, இல்லறத்தை ஆரம்பிக்கிறார், இல்லறவியலை ஆரம்பிக்கிறார். அது கடவுள் வாழ்த்து இதெல்லாம் முன்னுக்கு முடிஞ்சிடுது பாயிரம் என்ற பெயரிலே. இல்வாழ்க்கை என்று ஒரு அதிகாரம் வைத்தார். அதற்கு பிறகு வாழ்க்கை துணை நலம் என்று நேற்று சொன்ன அதிகாரம் வைத்தார். மனைவியை பற்றி சொன்னார், இல்லறத்துக்குரிய கடமைகள் சொன்னார். பிறகு மனைவியை பற்றி சொன்னார். மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் குழந்தைகள் பிறக்கும், புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரம் சொன்னார். நான் அது இங்கே சொல்ல இல்லை, காலமும் கடவுளும் பாய்ச்சா ஒரு முறைக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுடைய சிறப்பு அது சொல்கிறார். அதுக்கு பிறகு அன்புடைமை சொல்லுகிறார். மனைவி குழந்தை வந்தால் அன்பு வந்துவிடும். நம்முடைய இல்லறம் என்பது படிப்படியாக வளர்ந்து கொண்டு போகிற ஒரு விஷயம். இப்போ வாழ்கிறதோ, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோ, உலகத்துக்கு காட்டுறதோ அல்ல நம் வாழ்க்கை. தமிழர்கள் வாழ்க்கை என்பது அதுதான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று கேட்டால், அது ஒரு நோக்கத்தோடு நடக்கிற பயணம். ஒரு இடத்துல நிற்கிற வேலை இல்லை. நான் பொருள் சம்பாதித்தேன், நான் ஒரு வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், உலகத்துக்கு காட்டுகிறேன் என்பதல்ல வாழ்க்கை. ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அந்த காரியத்தை ஒரு நோக்கம் கருதி தானே நீ செய்கிறாய். எந்த காரியமாவது ஒரு நோக்கம் இல்லாமல் நாங்கள் செய்வதுண்டா? நான் உங்களை கேட்கிறேன். அப்போது இல்லறம் என்பதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், நாங்கள் இப்போ எல்லாம் சொல்லுகிறார்கள் ஏதோ பணம் சம்பாதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது உன்னை கொண்டு போய் துறவரத்திலே விட வேண்டும், துறவரம் உன்னை கொண்டு போய் கடவுளிடம் விட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை தோல்வி. சிந்திக்கிற அறிவு என்பது பெரிய விஷயம் பாருங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி தான் நம்மை இயக்குகிறது. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு உய்த்துணர்ந்து கொண்டு அது நோக்கி நகராமல் விட்டால் இந்த உடம்பும் இந்த அறிவும் நமக்கு எதற்கு? வெறுமனே வசதியாக வாழ்வது, நல்லபடி சாப்பிடுவது, நல்லபடி படுப்பது தான் என்றால் நமக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? பாரதியார் கொதிக்கிறார். அம்பாளிடம் போய் நின்று கொண்டு பாரதியார் பேசுவார், மற்றவங்கள மாதிரி நானும் வாழ்வேன் என்று நினைக்கிறாயா? அப்படி கேட்குறார் பாருங்க. நம்ம கிண்டல் பண்ணுறார், நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணுறார். அம்மாள்கிட்ட போய் சொன்னார், என்ன பண்ணுறான் பிறந்தவனெல்லாம் என்ன பண்ணுறான்? தேடி சோறு நிதம் தின்று. வாழ்க்கையினுடைய நோக்கமே சாப்பிடுவது. அதுக்கும் சும்மா சாப்பிட மாட்டான், தேடி தேடி சாப்பிடுவான்.
இந்த ஹோட்டலில் அது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும், இந்த கோயிலில் அந்த பிரசாதம் நல்லா இருக்கும், பிரசாதத்துக்காகவே கோயிலுக்கு போகிறவன் இருக்கிறான். அதை சொல்கிறார், தேடி சோறு நிதம் தின்று. வாழ்நாள் பூரா சாப்பிடுவது தான். அது சாப்பாட்டில் ஒரு விசேஷம் என்னென்னா, அது சாப்பிட்டோன்னா அது சமைச்சிடும், அடுத்த நேரம் பசிக்கும். 4 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு வைக்கலாமான்றால் அதுக்கு இடம் தராது. ஔவையார் தானே சொன்னார், ஒரு நாளைக்கு உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏலென்றால் ஏலாய். இன்றைக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டை விட்டுட்டீரேனண்டா விடாது. 12 மணி வரைக்கும் காலையில் ஃபுல் டிஃபன் சாப்பிட்டு இன்றைக்கி ஒன்றும் வேணாம்ட்டு உட்கார்ந்துருக்கிற ஐயா 12:30 மணி ஆனோடனே சமையல் முடிஞ்சுதான்ட்டு கேட்பார். அது நமக்கு இருக்கிற ஒரு சக்தி. உதராக்கினி என்று வயிற்றில் ஒரு அக்கினியை வச்சான் கடவுள், அது போட்டு என்னத்தை போட்டாலும் எரிச்சிடுது. ஆகவே ஒரு நாளைக்கு உணவை ஒளி என்றால் ஒளியாய், சரி அப்படித்தானே பசிக்கிற, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு வை என்றால் வயிறு ஏற்க மறுக்கிறது. 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியலை. சொல்லிட்டேன்னு சொன்னால் ஔவையார், இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்றார். இப்படி கஷ்டப்படுத்துறியடா, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்றையும் இல்லை, ஒரு நேரம் சாப்பாட்டை விடுறையும் இல்லை, உன்னோட நான் எப்படி வாழ்வேன் என்று அந்த கிழவி கஷ்டப்படுது. அப்போ இதுதான் மனித இயல்பு. மனித இயல்பு வெறுமனே உணவுண்டு வாழ்ந்து அப்படி அதிலேயே மூழ்கி போகிறவர்களை பார்த்து பாரதிக்கு கோபம் வருகிறது. நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேடி சோறு நிதம் தின்று. ஓடி 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 சாப்பிட்டான். 60 வயசாச்சு, மணி விழா கொண்டாடுகிறார்கள். இவர் என்ன பண்ணினார் என்று அவரை பற்றி ஒரு மேடையில் எடுத்து கூட்டம் போட்டால் 600 மூட்டை அரிசி சாப்பிட்டார். இதுதான் அவர் பிறந்து பண்ணின சாதனை. 600 மூட்டைங்கிற ஒரு அளவு சொல்கிறேன், அவன் 6000 மூட்டை தின்றுருப்பான். வேறு என்ன சொல்கிறது? இதுதான் அவர் செய்த வேலை. வாழ்நாள் பூரா ஓடி ஓடி சாப்பிட்டான். தேடி சோறு நிதம் தின்று. அதுக்கு பிறகு இவன் ஒரு நல்ல வேலை செய்வான், விசுவாசம் உள்ளவன். வெளியிலிருந்து உள்ளே போட்டுட்டான் வாயால், வெளியிலேருந்து உள்ளே போட்டான் அல்லவா? அப்போ இனி என்ன செய்வான்? உள்ளே போட்டபடியா அதுக்கு நன்றியாக உள்ளே இருந்து வெளியில் விடுவான். என்னது? சும்மா இருக்க மாட்டான். ஆறாவது ஒருத்தரோட தேவையில்லாத பேச்சு வளர்த்து கொண்டே இருப்பான், பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. தேடி சோறு நிதம் தின்று. நான் சொல்கிறது, இந்த பாட்டெல்லாம் படிக்கிற பொழுது பாருங்கள், என் நெஞ்சு என்னை குத்தும். அட, நானும் இப்படித்தானே வாழுகிறேன் என்று நினைச்ச உடனேயே நாணம் வந்துவிடும். அன்றாட நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சும்மா ஒரு பொழுது போகிற பேச்சு. திருவள்ளுவர் சொன்னார், பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல் என்றார். தேவையில்லாத பேசுகிறவனே மனுஷப்பிறவி என்று சொல்லாதே. எப்படி நெல்லுக்குள்ள சப்பி இருக்குதோ அது மாதிரி மனுஷப்பிறவிக்குள்ளே வந்த சப்பி என்று இவனை வச்சிரு என்றார். அது நம் திருக்குறளில் ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கென்று ஒரு அதிகாரம் வைக்கிறார், பயனில் சொல் பாராட்டுதல். இன்றைக்கு பயனில் சொல் பாராட்டுதல் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரேடியோ எடுத்து திருப்பினா சும்மா பேசுகிறாங்க பாருங்கள், டெலிஃபோன் எடுத்து வச்சுட்டு. நான் எங்கள் ஊர்லேயும் இருக்குது, இந்த ஊர்லேயும் இருக்குது தானுங்களே, அதாவது அந்த அனௌன்சரோட பேசுகிறது. ஒரு நாள் நான் சும்மா ரேடியோவை திருப்புறேன், ஒரு அம்மா பேசுது. அது பேசுகிறதுலையே ஒரு தூக்கத்தால் எழும்பின சோர்வு தெரியுது. இந்த அனௌன்சர் கேட்குறான், இப்போ தான் எழும்பியிருக்கீங்க போல இருக்குங்கிறான். எத்தனை மணி? காலை 9 மணி. அந்த அம்மா சொல்லுது, நானமே இல்லாமல் ரேடியோவில் சொல்லுது, ஆமாம் சார், ஆமாம் இப்போ தான் எழும்பினேங்குது. எனக்கு வந்த கோபத்துக்கு ஒரு அளவில்லை. 9 மணிக்கு அது எழும்பினதுங்கிறது என் கோபம் இல்லை, அது கணவர் கோபிக்க வேண்டிய விஷயம். என்ன கோபம் என்றால் 9 மணிக்கே லேட்டாக எழும்பிட்டு முதல் வேலையாக இவனுக்கு டெலிஃபோன் போட்டு பேசுது. உருப்படுமா குடும்பம்? அவன் கேட்குறான், அம்மா என்ன பண்ணுறீங்க, இப்படி இருக்க, எத்தனை குழந்தைகள்? 4 குழந்தைகள். கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறான். இதுதான் பயனில் சொல் பாராட்டுதல், தேவையில்லாமல் பேசுதல். நான் ஒரு நாள் வீதியில் போய்கொண்டிருக்கிறேன், கடுமையான டிராஃபிக். நான் இந்த பக்கமாக போகிறேன், 1 மணி வெயில். ஒருத்தர் என்னை கையை தட்டி கூப்பிட்றார், அந்த பக்கம் இருந்து வாங்க வாங்க வாங்கங்கிறார். நான் சும்மாவே நடக்க கஷ்டப்படுற ஒரு ஆள், என்னை பார்த்தாலே தெரியும். நடு வெயிலுக்குள்ளே அந்த டிராஃபிக்கில் கூப்பிட்றார். ஒரு மாதிரி அந்த கார் மோட்டர் சைக்கிள்லாம் அடிபடாமல் அந்த பக்கம் போய் சேர்ந்தோடனே, என்ன சார் என்னன்னு கேட்குறேன். இந்த அரசாங்கம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க?
நானும் அவரும் தான் சேர்ந்து அந்த சந்தியிலிருந்து முடிவு பண்ண போகிறோம், அவனை கொல்லாமல் என்ன செய்கிறது. இங்கேருந்து அவன் வரவும் இல்லை, என்ன கூப்பிட்டு இந்த அரசாங்கம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, இதை சொல்கிறார் பாரதி. ஏன் தெரியுமா, அப்போ தான் அவன் சாப்பிட்ருப்பான் போல இருக்கு. உள்ளே போட்டதுக்கு நன்றியாக வெளியில் விடுறானா. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி வாடி மனம் மிக உழன்று. சும்மா பேசி இவனுக்கு நிம்மதி. எப்படி பக்கத்தில் நீ உன் பாட்டில் போக வேண்டியதானே, தலைவரை கூப்பிட்டு எப்படி போன வருஷம் எப்படி உங்களுக்கு வியாபாரம் நல்ல லாபமா, அவரும் பார்ப்பார் இவனுக்கு ஏன் விட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன போன முறை 50% லாபம் வந்துட்டுது, இவனுக்கு கவலை வந்துடும். ஏன் தெரியுமா, இவனுக்கு 5% தான் லாபம். நீ கேட்காம போயிருந்தா சந்தோஷமாக போயிருப்பதானே, இப்போ இதை கேட்க போய் உனக்கு நிம்மதி கெட்டது தான் மிச்சம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி வாடி மனம் மிக உழன்று. இப்போ இவனுக்கு கவலை வந்துருச்சு, அவருக்கு மட்டும் எப்படி 50% லாபம் எனக்கு 5% லாபம் கவலை வந்துரு. நிம்ம சும்மா இருக்க மாட்டான், கெட்டது செய்கிறதுல நம்பர் 1. இவன் என்ன செய்வான், அடுத்த வீட்டுக்காரனை சும்மா கூப்பிட்டு சும்மாதான்னு சொல்லுவான், எனக்கு 75% லாபம் வந்துட்டு அவன் கவலைப்படட்டும் இருக்கிறதுக்காக. இருக்குதா இல்லையா சில பேர்கிட்ட. அதாவது நான் கவலைப்பட்டேனா அந்த கவலை மற்றவனும் பட வேணும். ஒரு அண்ணனும் தம்பியும் போய் ஆத்தங்கரை 2 பக்கமாக இருந்து தவம் பண்ணினார்கள். கடவுள் பார்த்துட்டார், ரொம்ப கடுமையான தவம், இது ஏதாவது வரம் கொடுக்கத்தான் வேணும்ன்ட்டு நேராக அண்ணன்ட்ட வந்தார். மூத்தவன்கிட்ட வர வேணுங்கிற ஒழுங்கில் என்னப்பா வரம் வேணும்ன்ட்டு கேட்டார். அண்ணன் சொன்னான், நீ ஏன் எங்கிட்ட முதல் வந்த, தம்பிகிட்ட போன்றார். கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு தம்பியில் பாசம் இருக்குமா என்று நினைச்சார். ஏன்பா நீ தானே அண்ணன், உனக்கு தானே நான் முதல் வரம் தரேன்னு. இல்லைப்பா நீ அங்கே போயிட்டு வந்திருக்கலாமே. சரி சரி வந்துட்டேன், என்ன வரம் வேணும் கேளுன்றான் கடவுள். இவன் சொன்னான், ரொம்ப கடுமையாக யோசிச்சுட்டு சொன்னான், எனக்கு ஒத்த கண்ணை இல்லாமல் பண்ணிடுன்றான் வரம். எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கிடு. கடவுளுக்கே புரிய இல்லை. நல்லா யோசிச்சு தான் கேட்குறியா, நல்லா யோசிச்சு தான் கேட்குறேன். ஒரு கண் குருடாகட்டுமா, இதுக்காக தவம் செய்த, ஒரு கண் குருடாகட்டும், நீ முதல் வந்துட்டியே அதனால் எனக்கு ஒரு கண் குருடாகட்டும். சரின்ட்டு அதை கண்ணை குருடாக்கிட்டு கடவுள் அங்கே போனார். அவன் தம்பி இல்லவா அங்கே இருக்கிறவன். அவன் அண்ணன்ட்ட போயிட்டு வந்துட்டியான்னு கேட்டார். நான் போயிட்டு வந்துட்டேன். இவன் அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை போட்டி. உனக்கு என்ன வரமுண்டு கேட்டோன்னே அவன் டக்குன்னு சொன்னான், அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி 2 மடங்கு கொடு எனக்குன்னா. நான் சொல்கிறது புரியுதுங்களா. நான் லாபம் அடையாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவன் கவலைப்பட வேண்டும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மனம் மிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயம். இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு துன்பப்படுத்தி இவனை துன்பப்படுத்தி திண்டு திண்டு வாழ்ந்து 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 நரை வந்துடும். நரை வந்தால் மூப்பு வந்துடும், மூப்பு வந்தால் மரணம் வந்துடும், யமன் வந்துடுவான். நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயம் இந்த வேடிக்கை மனிதரை போலே என்றான். எனக்கு சவுக்கால் அடித்த மாதிரி இருந்தது பாருங்க இந்த பாட்டு படிக்கிற பொழுது. என்ன பாரதி சொல்கிறான், நம்ம எல்லாருக்கும் தான் கைகாட்டி சேர்த்து சொல்கிறான், இந்த வேடிக்கை மனிதரை போலே. கொஞ்சமாவது வெக்கம் இருக்காடா? ஆயுள் முழுவதும் சாப்பிட்டு ஆயுள் முழுவதும் மற்றவனோட தேவையில்லாது பேசி அதனால் நீ கவலைப்பட்டு மற்றவனை கவலைப்படுத்தி இப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சே, இதுக்கா இந்த வாழ்க்கையை கடவுள் உனக்கு கொடுத்தார்? இந்த வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதி சொல்லுகிறான், இந்த மனிதர்களைப் போல நானும் விழுவேன் என்று நினைச்சாயா? எனக்கு பாரதியில் ரொம்ப காதல் பாருங்க. பராசக்தி கேட்டிருப்பாள் போல இருக்கு. அப்போ என்னடா பண்ணுவேன், நீ விழாமல் நீ தப்பிடுவியா, என்ன பண்ணுவேன்? பாரதி அம்பாள் கேட்குறாள். உடனே சொன்னான், சவால் விட்டது அம்பாளுக்கு. நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ? அம்பாள் கேட்டா என்ன பண்ணுவேன்? நின்னை சில வரங்கள் கேட்பேன். நான் ஏன் விழ போகிறேன், உன்னிட்ட கேட்குறது நீ கொடுக்கத்தானே வேணும். அவை நேரே என்றெனக்கு அருள்வாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இனி மூளாதொழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்னை சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். நான் நினைக்கிறது உண்டு பாருங்க, வாழ்ந்தால் அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு நாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நம் புலவர்கள் நம் பெரியவர்கள் பாதை போட்டு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். நமக்கு இல்லறம் என்பது அதுதான்.
சும்மா வெறுமனே வாழ்ந்து நிறை வந்து செத்து போகிறது அல்ல. நீ வாழ்க்கையிலே படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து கடவுளுக்கு கிட்டக்காக ஒவ்வொரு நாளும் நீ முன்னேற வேண்டும். ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். நேற்று கடவுளுக்கும் உனக்கும் இருந்த தூரத்தை விட இன்றைக்கு உனக்கும் கடவுளுக்கும் இருந்த தூரம் குறைஞ்சாக வேண்டும். நேற்று உனக்கும் பாவத்துக்கும் இருந்த தொடர்பை விட இன்றைக்கு உனக்கும் பாவத்துக்குமான தொடர்பு குறைந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷ பிறவி உனக்கு வேண்டாம். 2 காலில் நடக்காதே, 4 கால் ஊண்டி நட. சிந்திக்கிற அறிவை கடவுள் அதுக்காகத்தான் கொடுத்தாரா? உனக்கு வஞ்சையை செய்ய, பொறாமை செய்ய, களவு செய்ய, மற்றவனை துன்புறுத்தத்தான் உனக்கு சிந்திக்கிற அறிவு கொடுத்தாரா? அங்கே ஒளியாக நின்று வா 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 என்று கூப்பிடுகிறானே, அங்கே போவதற்கான வழி செய்யாவிட்டால் நீ மனுஷனா? அப்படி போவதற்கு வழி படைத்தவர் தான் திருவள்ளுவர். பாதை செய்து வைத்திருக்கிறார். இப்படி போ, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நீ தவம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், பெரிய முயற்சி ஒன்றும் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ணு. அட ரொம்ப சுலபமான வழியாக இருக்கே. ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை நான் சொல்கிறபடி வாழ். கடவுளிடம் ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறுவாய். என்ன சொல்லுகிறார்கள்? வேறொன்றும் இல்லை. நான் போன முறையோ அதுக்கு முதல் முறையோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். பிரம்மச்சாரியம். ஒருவனுக்கு இளமை காலம் என்று கடவுள் இயற்கையிலே அதெல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. சின்ன வயசு ஒரு 15, 12, 13 வயசு வரைக்கும் மனதில் விகாரங்கள் வராது, காமம் முதலிய விகாரங்கள் வராது. ஏன் அப்படி கடவுள் வச்சார்? 18, 19 வயசு வந்துடுது. ஏன் கடவுளுக்கு அப்போ அதையே 5 வயசுலேயே தரப்படாதா? கடவுளுக்கு தெரியும் நீ படிக்க வேணும், ஏதோ ஒரு கலையை கற்று நீ உன் காலிலே நிற்பதற்கு உனக்கு நான் ஒரு காலத்தை ஒதுக்கி தருகிறேன். நீ அதிகம் உன் மனம் அலைவாயாத ஒரு காலத்தை ஒதுக்கி தருகிறேன். அந்த காலத்தில் இருந்து படி. படிக்கின்ற புஸ்தகம் தான் படிக்க வேணும் இல்லை, ஏதோ படி. மீனவன் கடலில் படகோட்டி மீன் பிடிக்க பழகிறானே, அது படிப்பு தான். மரத்தில் ஏறி ஒருத்தன் கல் இறக்குறானே, அது படிப்பு தான். ஏதோ ஒன்றை படி. ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அது மனவிகாரம் இல்லாத காலத்தில் கற்றுக்கொள். மனவிகாரம் வந்தால் கற்க முடியாது. அதுக்காக கடவுள் படைப்பிலேயே நமக்கு உதவி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், 5 வயசுலேயே காமம் முதலியவை வந்திருந்தால் நாங்கள் படிச்சிருப்போமா? மனம் பூரா சிதைஞ்சு தானே போயிருக்கும். கடவுள் அப்படி ஆக்கி தந்தாரே, அதுக்கு கடவுளுக்கு எத்தனை தடவை நீ நன்றி சொல்ல வேண்டும். அப்படி ஒரு குறிப்பிட்ட வயசிலே பயின்று மேலே வருகிறாய். ஒரு குடும்பத்தில் இருந்து வாழ்ந்து பழகுகிறாய். அப்படி வாழ்ந்து உனக்கென்று ஒரு அறிவு வந்து விட்டது, உனக்கென்று ஒரு தொழில் வந்து விட்டது, உன் காலில் நீ நிற்கிறாய். இப்போ தான் மனைவி வருகிறாள். நான் நேற்று சொன்ன மனைவி வருகிறாள். எல்லாருக்கும் பெயர் மனைவி இல்லைங்க. நான் நேற்று சொன்னேனே, மனைத்தக்க மாண்பு வளத்தக்க வாழ்வு. இது எவளிடம் இருக்கிறதோ அவளுக்கு பேர் தான் மனைவி. அல்லது ஔவையார் சொன்னது தான், சண்டாளி சூர்பனகைன்னு ஒரு லிஸ்ட் சொன்னாலே அதுதான். இப்போ மனைவி வந்து விட்டாள். ஏன் மனைவி? குடும்பத்தில் இருந்தே அடுத்த அறங்களை பண்ணுவதற்கு கடவுள் ஒழுங்கு பண்ணி இருக்கக்கூடாதா? அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் இருந்தோமே, அப்படியே இருக்கப்படாதா? வாழ்நாள் பூரா அப்படியே இருக்கப்படாது? சந்தோஷமாக தானே இருந்தோம். ஏன் கடவுள் அதுக்கு பிறகு ஒரு மனைவி தேட வைக்கிறார், அல்லது மனைவி ஒரு பெண்ணுக்கு கணவனை தேட வைக்கிறார் என்று கேட்டால் அது காரணம் இருக்கிறது. சில பெற்றோர்களுக்கு அப்படியும் கவலை இருக்கிறது. சுயநலம் மிக்க பெற்றோர்கள் பல பேர், என் பிள்ளை எல்லாம் என்னோடையே இருக்கட்டுமே. அதில் தான் இந்த மருமகள் சண்டை மருமகன் சண்டையெல்லாம் வர்றது. என் பொண்ணு என்னோடையே இருக்கட்டும். அட பாவி, அப்படி நினைப்பியா? நீ பெத்த பிள்ளை இன்னொரு இடத்துல வாழ்கிறத பார்த்தா தானே உனக்கு மனம் திருப்தி வர வேணும். உன்னோடைய இருக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்கிறது? கடவுள் என்ன பண்ணுகிறார்? அப்படி பருவத்தை மாற்றிக்கொண்டே போகிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் தயவுசெய்து இதை மட்டும் நல்லா புத்தியில் பதிஞ்சுக்கும். ஒவ்வொரு நாளும் உடம்பு மாறுது. ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு வினாடியும் உடம்பு மாறுது என்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் விடுங்க. ஒவ்வொரு நாளும் உடம்பு மாறுது. நேற்று இருந்த உடம்பு இன்றைக்கு இல்லை. அப்படி உடம்பு மாற மாற உணர்வு மாறுது. உங்களுக்கு அது தெரியுங்களா? உடம்பு மாற மாற நம் உணர்வு மாறுகிறது. அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். கடவுள் பண்ணின வித்தைகளிலே அது ஒன்று. ஒவ்வொரு நாளும் உடம்பு. இப்போ நான் சொல்கிறேன், 10 வயசில் இருந்த உணர்ச்சியாக உங்களுக்கு இப்போ இருக்குது. பிறந்த குழந்தை 3 வயசு, இந்த பொம்மைகளாக பார்த்த உடனே அதை பொம்மை அப்பா பொம்மை வாங்கி கொடுக்குறார். அப்போ பொம்மையை வச்சு ரொம்ப முக்கியமாக விளையாடும். இன்னும் கொஞ்சம் வயசாயிருச்சா, இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ 3 சில்லு சைக்கிள் அதுக்கு ஆசைப்படுது, அதை கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அதுக்கு பிறகு இந்த கிரிக்கெட் பேட்
விளையாட வேணும்னு அது வாங்கி கொடுக்குறோம், விளையாடுறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசு வந்தால் 2 சில் சைக்கிள் ஓட வேணும்னு சைக்கிள் கேட்குறான், அது வாங்கி கொடுக்குறோம், ஓடுறான். இப்போ நல்லா 18 வயசு 19 வயசு ஆச்சு, ஸ்கூட்டர் வேணும்னு கேட்குறான், மோட்டர் சைக்கிள் வேணும்னு கேட்குறான், அப்பா வாங்கி கொடுக்குறார், அது ஓடுறான். அதுக்கு பிறகு 20 22 வயசு ஆயிடுச்சா, மோட்டர் சைக்கிளில் வந்து பின் சீட்டை இப்படி தட்டி தட்டி காட்டுவான். யாருக்கு? அப்பாவுக்கு. அப்பா இந்த சீட் ரொம்ப காலமாக சும்மாவே இருக்குது. மக்கப்பா என்ன செய்வார்? நான் ஏறுறேன்டாண்டு ஏறிடுவார். அவன் தட்டி காட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை என்று அர்த்தம். என்ன ஆகிறது? உடம்பு மாற மாற உணர்வு மாறிக்கொண்டே போகிறது. இது பெரும்படியாக சொன்னது. ஒவ்வொரு நாளும் மாறும், மறந்து போகாதீர்கள். அப்போ ஏன் கடவுள் இந்த அளவில் வந்தாச்சே, படிச்சுட்டான், நல்லா வந்துட்டான், அம்மா அப்பா பிள்ளைகள் பிறந்த மாதிரி அப்படியே குடும்பமாக இருந்துடலாமே, எதுக்கு ஒரு மனைவி, ஏன் ஒரு குழந்தை என்று கேட்டால், குடும்பத்தோடு இருக்கிற பொழுது ஒரு இளைஞன் அன்பை வாங்கி பழகிறானே தவிர அன்பை கொடுத்து பழகுவதில்லை. நான் இளைஞன் என்று சொல்வது தனியாக பையனன்னு நினைக்காதீங்க, பெண்கள் இளைஞி என்று நினைச்சுக்கொள்ளுங்க, பொதுப்படத்தான் நான் சொல்லுகிறேன். வீட்டிலே பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அன்பை வாங்கி பழகுகிறோமே தவிர அன்பை கொடுத்து பழகுவதில்லை. எப்போ அவனுக்கென்று ஒரு ஆசை வந்து, அவனுக்கென்று ஒரு மனைவி வந்து, அவனுக்கென்று ஒரு குடும்பம் வந்த பிறகுதான் அன்பை கொடுக்க பழகிறான். கடவுள் ஏன் இல்லை இந்த வாழ்க்கையை அமைச்சார் தெரியுமா? அன்பிலே நாளுக்கு நாள் நீ முன்னேறி கொண்டு போக வேண்டும், அன்பிலே முன்னேறி கொண்டே போக வேண்டும். நான் நேற்று சொன்னேனே, கடவுள் நோக்கிய பாதையிலே நீங்கள் சரியாக பயணிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு என்ன அடையாளம் என்றால், அன்றாடம் அன்பு வளர வேண்டும். அன்பு வளரவில்லையா, எங்கேயோ பிழை வந்துட்டுதுன்னு அர்த்தம். நீ கும்பிடுறது பிழை, வாழ்கிறது பிழை, எல்லாம் பிழை. மற்றவர்கள் மேலே அன்பு வராமல் கோபம், பொறாமை, எரிச்சல் வருகிறதா, எங்கேயோ தப்பு வந்துட்டுது. உடனடியாக அதில் நிப்பாட்டி ரிப்பேர் பண்ணு. வாகனம் ஓடுகிற பொழுது அங்கங்கே சத்தம் கேட்டு இழுத்ததுன்னா என்ன செய்ய வேணும்? உடனே நிறுத்திட வேணும். இல்லை நான் அதோடு ஓடுவேன்னா ஆக்சிடென்ட் ஆகி நீ தான் சாவாய். மற்றவர்கள் மேலே எரிச்சல், பொறாமை, இந்த தீய குணங்கள் எல்லாம் வந்தால் நீ போகிற வாகனம் எங்கேயோ தப்பாக ஓடுது, நிறுத்து. அப்போ கடவுள் என்ன பண்ணுகிறார்? அன்பை விருத்தி பண்ணி கொண்டே போகிறார். அம்மாவோட அன்பை வாங்கி, அப்பாவோட அன்பை வாங்கி, சகோதரோட அன்பை வாங்கி, இப்போ கொடுக்குற பக்குவத்துக்கு வந்துட்டான். மனைவி வந்தோன்னே அன்பை கொடுப்பான். அதில் தான் இந்த குடும்பங்களில் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறது. புது மனைவி வீட்டுக்கு வந்த உடனே இட்லிக்கு மாவாட்டுவாள். உடனே ஓடி போய் இவன் கையை பிடிச்சி, ஐயோ உன்னுடைய இந்த பூ போன்ற கைகளாலே நீ மாவாட்டலாமான்னுவான். பழைய பாட்டு, பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமான்னு போய் பக்கத்துலேயே உட்காந்துருவான். இந்த அம்மா நினைப்பா, அட 25 வருஷமாக இந்த எரும மாட்டுக்கு நான் ஆட்டினே இட்லி, அப்போ இவனுக்கு என் கையும் நோகம்னு தெரியலையா, இப்போ வந்து கேட்குறானே என்றா அம்மா அப்படின்னு நினைக்கப்படாது. ஏன் சார், அவளும் மனுஷி தானே, அவள் நினைக்கப்படாண்டா, இப்படி தானே அவள் புருஷனும் அவளுக்கு பண்ணினான், அப்போ சந்தோஷமாக தானே உனக்கு இருந்தது, இப்போ கவலைப்படாதே, என் புருஷன் எனக்கு பண்ணதை இப்போ அவள் புருஷன் அவனுக்கு பண்ணுறான்ட்டு நினச்சா திருப்தி வந்துடும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அவ்வளவு தான். பழைய காலத்தில் வயசானவங்க இருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்போ வயசானவங்க இல்லை, அதனால் நான் அந்த வேலையை எடுத்திருக்கிறேன். நல்லதுகளை பேசினால்தான் பாருங்க அது நிற்கும். நேற்று நான் சொன்னோன்னே சில பிள்ளைகள் வந்து, ஐயா வாழ்க்கையில் நல்ல விஷயம் கேட்டோம்னு சொல்கிறார்கள், எனக்கு நெஞ்சு உருகிச்சு பாருங்கள். அவங்கள்ட்ட போயிட்டா உலகம் சரியாக வந்துடும். அப்போ அந்த அம்மா என்ன நினைக்க வேணும்? என் கணவர் அப்படித்தானே, அவங்க அம்மாவுக்கு சொல்லாமல் எனக்கு சொன்னாரே, அப்போ இப்போ என் பையனும் அப்படி சொல்கிறதான் சரி, நல்லா பண்ணுடா, அதுதான் பண்ணுடான்னு சொன்ன தாய் சொன்னால் மருமகள் மாமியாரெல்லாம் அன்பாக இருப்பாள். ஏண்டா அங்கே போய் பண்ணுறேன்டா, மாமியாரை எப்போ ஹோமுக்கு அனுப்பலாம்னு தான் நினைப்பாள். நாம் பண்ணுற வினை தான் பாருங்க நம்ம சூழுது. மகனும் மருமகளும் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து நீ சந்தோஷப்படு. என்ன அப்படித்தானே நீ வாழ்ந்தாய். சில வேளை உன் மாமியார் உனக்கு கொடுமை பண்ணியிருக்கலாம். அப்போ நீ என்ன நினைக்க வேண்டும்? ஐயோ என்ன வாழ விடையிலேயே என் மாமியார், நானாவது என் மருமகளை வாழ விட வேண்டும் என்று நினைச்சாத்தான் அவள் தாய். அதுக்காகத்தான் அன்பு விருத்திக்காக கடவுள் என்ன பண்ணுகிறார்? மனைவியை வர பண்ணின உடனே அவன் மேலே மனைவியில் அன்பு செலுத்துவான். இப்போ இந்த அன்பு பெருகுமா? பெருகின உடனே இந்த கணவன் மனைவியினுடைய அன்பு பெருகி 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 அதனுடைய விளைவாக இப்போ பிள்ளை பிறப்பான். பிள்ளை பிறந்தோடனே என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் பாருங்கள், மனைவியில் அன்பு செலுத்துறதுல கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்?
அவளாலே இவனுக்கு ஒரு சுகம் உண்டு, காமம் என்கிற சுகம் உண்டு. நான் இதை இப்படி தான் பேசுவேன், எனக்கு இப்படி தான் பேச தெரியும். இது நான் சொல்கிறது சத்தியம்ங்கிறபடியா நீங்கள் அந்த சத்தியம் மனநிலையை அதை வாங்கிக்குங்க. ஏன்னா இப்போ சில பேர் மேடையில் காமம்னு சொன்னாலே ரொம்ப கூச்சப்படுறாரு. உலகத்திலே ஐம்புலனுக்கும் ஒரே நேரத்திலே இன்பம் தருகிற விஷயம் எதுவோ அதுதான் உயர்ந்த இன்பம் என்றார்கள் நம் பெரியவர்கள். காதாலே கேட்டு கண்ணாலே பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி வர வேணும், காதாலே கேட்கிற பொழுது மகிழ்ச்சி வர வேணும், மூக்காலே நுகர்கிற பொழுது மகிழ்ச்சி வர வேணும், வாயாலே சுவைக்கிற பொழுது மகிழ்ச்சி வர வேணும், உடம்பாலே தொடுகிற பொழுது மகிழ்ச்சி வர வேணும். இதுதான் உலகத்திலே உச்ச அன்பு, சந்தோஷம். எது அப்படி ஐம்புலனுக்கும் இன்பம் தரும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், எல்லாம் தராது, ஒவ்வொரு பொருள் ஒவ்வொன்றுக்கும் இன்பம் தரும். இப்போ பாருங்கள், திருப்பதி லட்டு பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது, மோந்து பார்க்க நல்லா இருக்குது, உடம்பில் தேய்ச்சா நல்லா இருக்குமா? போனோடனே அது நாமே கழுவுறோம் அல்லவா, அது நெய் பிடிச்சிருச்சுன்னு கழுவுறோம் அல்லவா, அப்போ அதுக்கு அது இன்பம் இல்லை. காதுக்குள்ளே போட முடியுமா? அப்போது ஒரு பொருள் ஐம்புலனுக்கும் இன்பம் தர வேண்டும், அதுதான் அந்த உலகத்தில் பெரிய இன்பம். ஒரு பொருளாக இருக்க வேண்டும், ஐம்புலனுக்கும் இன்பம் தர வேண்டும். அது எது என்று கேட்டோடனே திருவள்ளுவன் சொன்னான், கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து ஐம்புலனும் அனுபவிக்கிற இன்பம் ஒன்றொடி கண்ணே உல என்றான். ஆம்பளைக்கு பொம்பளையும் பொம்பளைக்கு ஆம்பளையும் தருகிற இன்பம் இருக்கிறதே, அது ஒன்றுதான் ஐம்புலனுக்கும் இன்பம். காதலியை பார்த்தா சந்தோஷம், அவள் பேசினா சந்தோஷம், அவளை மணந்தா சந்தோஷம், அவளை சுவைச்சா சந்தோஷம், தொட்டா சந்தோஷம். இதே தான் காதலனுக்கும். அப்போ ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிற அந்த பெண்ணையிலே இவன் இன்பம் காட்டுறதும் அதில் சந்தோஷப்படுறதும் அவள் மேலே அன்பு காட்டுறதும் ஆச்சரியம் இல்லை. அது வரைக்கும் வீட்டில் இருந்து 5 சகோதரங்களோடு வளர்ந்தவன் அம்மா ஒரு நல்ல சாப்பாடு செய்து வச்சா தனியாக போட்டு சாப்பிட்டு ஓடிடுவான். 5 பிள்ளைகளுக்குமா அம்மா பண்ணி வைக்கும், இவன் ஒருத்தனா நல்லா இருக்கமான்னு இவனே தின்றுடுவான். அவனே சாப்பாடு மனைவி வந்த உடனே அதுக்கு ஒரு பகுதி ஒதுக்குவான். என்ன ஆகுது தெரியுமோ, அன்பு செய்ய பழகிறான் என்று அர்த்தம். அங்கே என்னாச்சு தெரியுமோ, அன்பை வாங்கி பழகினான், இப்போ அன்பை கொடுக்க பழகிறான். சாப்பாட்டிலேயே நம்ம வாழ்க்கையினுடைய நுட்பம் எல்லாம் நம்ம பெரியவங்க வச்சுட்டாங்க பாருங்கள். சாப்பாட்டிலேயே சாப்பாடுண்டா ஏதோ விளையாட்டுன்னு நினைக்காதீங்க, உயிருக்கு போடுகிற உரம். அதில் எல்லாம் சரியாக போச்சுன்னா உயிர் சரியாக வந்துடும். உணவு வெறும் விளையாட்டு இல்லை. இப்போ உணவுன்று நாம் என்னமோ கூத்தாடி கொண்டிருக்கிறோம். உணவில் இதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைத்தார். அப்போ மனைவிக்கு சாப்பாடு எப்போ ஒதுக்க தொடங்கினானோ அப்போ இவனுக்கு அன்பு செய்ய தொடங்கிட்டான் என்று அர்த்தம். அதுக்கு வீட்டில் இருக்க மற்றவங்க கவலைப்படப்படாது, மனைவிக்கு ஒரு பகுதி வைக்கிறானா நல்லது, நம்ம பிள்ளைக்கும் இப்போ அன்பு செய்ய பழகிட்டான் என்று சந்தோஷப்பட வேண்டும். இப்போ மனைவி வந்து விட்டால் அன்பு வந்து விட்டது, அங்கே அன்பு, அப்போ அன்பு பகிர ஆரம்பிச்சுட்டான். அதை விட குழந்தை வந்தோன்னே குழந்தையில் ஒரு இன்பம் வந்து விட்டது. இப்போ மனைவியில் காட்டுகிற இன்பமா சந்தோஷமா, மனைவியில் காட்டுகிற அன்பா குழந்தையில் காட்டுகிற அன்பா பெரிய அன்பு என்று கேட்டால், இதை நான் உங்களுக்கு சொல்லப்படாது, நீங்கள் எனக்கு சொல்ல வேணும். ஏதோ போன பிறப்பில் அனுபவிச்சிருப்போம் போல இருக்கு, அதால் சொல்கிறேன். குழந்தையிலே காட்டுகிற இன்பம் என்பது மனைவியிலே காட்டுகிற அன்பு என்பது மனைவியிலே காட்டுகிற அன்பை விட உயர்ந்தது. அது எப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், மனைவியில் நீங்கள் இப்போ அன்பு காட்டுறீங்கன்னு வைங்க, அவள் உங்களுக்கு சந்தோஷம் தருகிறாள், அந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் அன்பு கொடுக்கிறீர்கள். உங்கள் ஐம்புலனையும் அவள் இன்பப்படுத்துகிறாள், அதனாலே அன்பு கொடுக்கிறீர்கள். இந்த குழந்தை வந்து பிறந்தது பாருங்க, அது அப்படியெல்லாம் ஒன்றும் தர்றதில்லை. ஆனால் அந்த பிள்ளைய பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, அது பேசி கேட்டால் சந்தோஷமாக இருக்குது, தொட்டால் சந்தோஷமாக இருக்குது, அப்படி முத்தம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்குது. இந்த பாலை பருவத்தில் குழந்தையை எடுத்து மணந்து பாருங்கள், அப்படியே ஒரு அது என்ன பால் மனம் மாறா பச்சளம் குழந்தை அப்படி வாசமாக இருக்கும் பாருங்க, எந்த சென்ட்டும் கிட்டடியில் வர முடியாது. அப்பன் மயங்கி போயிடுவான். மனைவி கல்யாணம் பண்ணினோன்னா மனைவியை பார்க்க ஆஃபீஸிலேருந்து வேகமாக வந்தானே, அது மாதிரி 100 மடங்கு வேகத்தோடு வருவான் பிள்ளையை பார்க்குறதுக்கு. அப்போ இந்த குழந்தை மனைவியாவது இன்பம் கொடுத்து அந்த அன்பை வாங்குகிறாள், பிள்ளை ஒன்றும் கொடுக்க இல்லை, ஆனால் அது சும்மாவே அந்த அன்பை வாங்குகிறது. பிள்ளையினுடைய எல்லாமே இன்பம், அவரவர் பிள்ளை அவரவருக்கு இன்பம். அதுக்காண்டி பக்கத்து வீட்டு பிள்ளை இன்பம் தரும்ட்டு நினைக்கப்படுகிறது. அதான் திருவள்ளுவர் 2 குறளில் ரொம்ப கவனமாக வச்சார். என்னது, ஒரு குறளில் சொன்னார், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர், அமிழ்தினும் ஆற்றல் இனிதே தம்மக்கள் சிறுகையளாவிய கூழ். 2 குறள். என்ன தெரியுமா, நீ அமிர்தத்தை விட ருசியாக இருக்கும் உன்னுடைய குழந்தை பிசைஞ்சு போட்டு மிச்சம் விட்ட சாப்பாடு இருக்கே, அது அமிர்தத்தை விட ருசி.
இந்த குழல் யாழெல்லாம் சந்தோஷம் என்று யார் சொல்லுவான் என்றால் பிள்ளையினுடைய மழலை சொல் கேளாதவன். இதில் திருவள்ளுவர் அந்த 1.25 வரியில் அந்தாள் பண்ணுற வேலையை பாருங்கள். அந்தாள் சொல்லிச்சு, அப்போ பக்கத்து வீட்டு பிள்ளை வந்திருந்து பேண்டு கத்துது, எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இதை தூக்கிட்டு போக மாட்டானான்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்பனுக்கு அது சந்தோஷம். அதனால தான் என்ன தெரியுமா, தம்மக்கள் என்றார் திருவள்ளுவர். எல்லா பிள்ளையினே சத்தம் எல்லாருக்கும் சந்தோஷம் இல்லைடா, அவனுக்கு சந்தோஷம். அப்போ அந்த குழந்தையினுடைய இன்பம் இருக்கிறதே அது பெரிய மகிழ்ச்சி. அப்போ இப்போ என்னாச்சு தெரியுமா, பயன் பெற்று அன்பு காட்டியது போய் பயன் இல்லாமல் அன்பு காட்ட தொடங்கியாச்சு. நான் எப்போவும் சொல்ல பாருங்கள், பிள்ளை என்றால் என்ன தெரியுமா, நம்முடைய இன்னொரு அம்சம்தான் பிள்ளை என்று நம் மனம் நம்புகிறது. இங்கே பாருங்கள், நான் இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த ஊரில் கொஞ்சம் பேர் நல்ல வசதியாக இருக்கிறீங்கன்னு தெரியும். இவ்வளவு நல்ல தர்மமெல்லாம் சொல்கிறேன் தானே, உங்கள் சொத்தில் பாதி எனக்கு எழுதி கொடுத்துருங்க. பார்த்தியா, இவன் இதுக்கு தான் இந்த ஐடியா எல்லாம் பண்ணியிருக்கான். கொடுக்கப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. என்னத்தை தான் பண்ணினாலும் கொடுக்க மாட்டீங்கல்ல. உங்கள் பிள்ளை தீமையே பண்ணுறான், உங்களுக்கு பிறந்த பிள்ளை தீமையே பண்ணுறான், ஒரு கவலை இல்லாமல் சொத்தை அவனுக்கு எழுதி வைக்கிறீங்க. எப்படி முடியுது? எப்படி முடியுது? உங்கள் அம்சமாக நான் இல்லாத காலத்திலேயும் என் அம்சம் இந்த உலகத்திலே நிலைக்கப் போகிறது. ஆகவே நான் சேர்த்த சொத்து அவனுக்கு என்று நினைக்க பண்ணுறது தான் பெருசு பாருங்க. பிள்ளைங்கிறது நம்ம அம்சம். இந்த அசுரர்கள் எல்லாம் கடவுள்கிட்ட என்ன கேட்டார்கள் தெரியுமா? நான் சாகாமல் இருக்க வேணும், சாகாமல் இருக்க வேணும்னு கேட்டாங்க. மடையங்கள் அது ஒன்றும் தெரியல. சாகாமல் இருக்க கடவுள் ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார். உன் பிள்ளை வந்துட்டுதா, நீ வந்துட்ட இன்னொரு அம்சத்தோட, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் பிள்ளை வந்துட்டுதா, இன்னொரு அம்சத்தோட உன்னை படைச்சுட்டார் கடவுள். நீ போனாலும் அது இருக்க போகுது, அது போனால் அதோட பிள்ளை இருக்க போகுது, பேரன் வடிவத்தில் நீ இருக்க போகிற. இதெல்லாம் கடவுள் பண்ணியிருக்க, நமக்கு பண்ணியிருக்கிற உதவி. இப்போது இந்த பிள்ளை வந்துட்டுது, பிள்ளை வந்தால் அதில் அப்படியே ஒரு அன்பு. இப்போ என்னாச்சு தெரியுமோ, மனைவியிலேயே அன்பு வந்துச்சு. இப்போ மனைவியிலேருந்து பிள்ளை வந்தால் பிள்ளையில் வர்ற அன்புக்கு ஒரு அளவில்லை. மயக்கூறு மழலையர் என்று சங்கப்பாட்டிலே புலவன் சொன்னான். பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம மயக்கும். சும்மா சில அப்பா அம்மா இந்த பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். சில அப்பா அம்மா திட்டுவாங்க, சனியனே நீ தொலைஞ்சா தான் எனக்கு நிம்மதி என்று சொன்னால் அவன் நெஞ்சில் இருந்து அந்த வார்த்தை சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? சில பிள்ளைகள் அதை அப்படியே எடுத்துருவாங்க. எங்கள் அப்பா என்னை திட்டுறாரு. அப்படி இல்லைங்க. ஒரு தந்தை ஒரு நாளும் பிள்ளையை மனதாலே திட்டமாட்டான். அதை நல்லா நம்பு, எல்லா பிள்ளைகளும் நம்பு. அவன் என்ன கடுஞ்சொல், நீ செத்து தொலையடா என்று சொன்னால் கூட அவன் நல்லா வாழடான்னு தான் அதுக்கு அர்த்தம். அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, அது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நல்லா வாழடா என்று தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த பிள்ளையில் அன்பு பெருகுகிறது. இப்போ என்னாச்சு தெரியுமோ, மனைவியில் அன்பு வந்து விட்டது, இப்போ பிள்ளையில் அன்பு வந்து விட்டது. இப்போ என்னாச்சு தெரியுமோ, வீடு அன்பில் நிறைஞ்சு போச்சு. இந்த பயணத்தை எப்படி செட்டப் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். வீடு அன்பில் நிரம்பி போச்சு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த பாட்டில் இதில் தண்ணி இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும், இதில் நிரம்பினா என்ன ஆகும்? கீழே வலியும். இப்போ வீட்டில் அன்பு, மனைவி வந்தால் குழந்தைகள் வந்தன, அன்பு பெருகிச்சா? இப்போ வீடு பூரா அன்பு வந்து விட்டது. என்ன ஆச்சு தெரியுமா? அன்பு வீட்டை தாண்டி சமுதாயத்துக்குள்ளே ஓட ஆரம்பிச்சுது. நான் சொல்கிறது புரியுங்களா? வீட்டுக்குள்ளே இருந்த அன்பு வீடு நிரம்பி போச்சு அன்பால். நீங்கள் அப்படி இந்த பாட்டில் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. வீடில் அன்பு நிரம்பி போச்சு, சமுதாயத்தை நோக்கி அந்த அன்பு ஓடத் தொடங்கும். அதுக்கு அடையாளம்தான் விருந்து நம்முடைய தமிழில். அப்போது அந்த அன்பு வீட்டிலே நிரம்பி வெளியிலே போய் அது போக ஆரம்பித்து விட்டால் அது விருந்தாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எந்த வீட்டிலே விருந்தில்லையோ அந்த வீட்டிலே அன்பு நிரம்பவில்லை என்று அர்த்தம். நல்லா பதிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டிலே விருந்து நடந்தே ஆக வேண்டும். ஏன் அப்படி பண்ணுற, நீ சும்மா சாப்பிட விரும்புகிறியா என்று நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லைங்க. திருவள்ளுவர் சொல்கிறார், ஒரு இல்லறத்தான் 5 வேள்வி பண்ண வேணும். யக்ஞம் என்று சொல்வார்கள் வடமொழியில். 5 யக்ஞங்கள் பண்ண வேணும் ஒரு இல்லறத்தான். அது பிரம்ம யக்ஞம், தேவ யக்ஞம், பிதுர் யக்ஞம், ரிஷி யக்ஞம், மனுஷ யக்ஞம் என்று 5 வேள்வி பண்ண வேண்டும். பரம்பொருளை நினைத்து செய்வதற்கு வேதங்களை ஓதி அந்த யாகம் பண்ணுவார்கள். தேவர்களுக்கு யாகம் பண்ணுகிற பொழுது அதற்கு யாகம் வளர்த்து அக்கினி வளர்த்து யாகம் பண்ணுவார்கள். பிதுர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி யாகம் பண்ணி அதை பண்ணுவார்கள்.
முனிவர்களுக்கு நூல்களை படித்து யாகம் பண்ணுவார்கள். இப்படி பண்ணுகிற பொழுது மனுஷனுக்கு மனுஷன் யாகம் பண்ண வேணும். மனுஷ யாகம் என்று ஒன்று உண்டு. அது எது என்று கேட்டால் விருந்துக்கு அந்த பெயர் யாகம் என்று பெயர் வைத்தார்கள். வீட்டில் விருந்து போடுகிறாயா, நீ வீட்டிலே யாகம் வளர்க்கிறாய். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. இது சொல்ல ஒருத்தரும் சொல்லாதால நாம் செய்யாமல் விட்டுட்டோம். வீட்டில் விருந்து போடுகிறாயா என்றால் அந்த வீட்டிலே நீ யாகம் வளர்க்கிறாய். இந்த 5 யாகமும் செய்யாதவனுக்கு மனுஷப்பிறவியினுடைய பயன் முற்றாக வராது. இந்த 5 சொல்கிறதா இருந்தால் அதுக்கு இன்னொரு நாள் வேணும். பொதுப்பட சொல்லிட்டு போகிறேன். இந்த 5 யாகமும் ஒரு வீட்டிலே செய்ய வேணும். பரம்பொருளுக்கு செய்ய வேணும், தேவர்களுக்கு செய்ய வேண்டும், ரிஷிகளுக்கு செய்ய வேண்டும், பிதுர்களுக்கு செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு மனுஷர்களுக்கு. இந்த மனுஷ யஜ்ஞத்துக்கு விருந்து என்று பெயர். விருந்து 2 வகைப்படும் என்கிறார் பரிமேலழகர். எப்படி என்று கேட்டால் அவர் சொல்கிற தமிழ்லையே சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயந்துராதீங்க. பண்டு அறிவுண்மையின் வந்தவர்களும் அறிவின்மையும் வந்தவரும் என விருந்து 2 வகைப்படும் என்றார். சும்மா காதலையாவது அந்த தமிழ் விளட்டுமே. என்ன அர்த்தம்? வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஊருக்கு வர்றேன், இந்த ஊருக்கு நான் வர்றேன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. நானாக வந்து ஒரு வீட்டில் நீங்கள் இது குடும்பஸ்தர்கள் இருக்கிற வீடு தானா என்று கேட்கிறேன். ஆமாம் என்று சொன்னால், நான் பசியோடு இருக்கேம்மா சாப்பாடு போடு என்று உரிமையாக நான் கேட்க முடியும். அவனுக்கு விருந்து போட வேண்டும். அப்படி அதுதான் நம்ம மரபு. இன்றைக்கு விருந்துங்கிறத நாம் ஆடம்பரமாக்கிட்டோம். வெள்ளைக்காரனை பார்த்து எல்லாம் ஆடம்பரம் பண்ணிட்டோம். விருந்துன்றால் பெரிய ஒரு 10 சாப்பாடு 15 சாப்பாடு எல்லாம் பண்ணி அதெல்லாம் கொடுக்குறவனு உண்டு. நாமளே ஒரு முடிவு பண்ணி அப்படி கொடுத்து அதால் கஷ்டப்பட்டு விருந்தினன் வரப்படாதுன்னு நினைக்க தொடங்கிட்டோம். உன்னை யார் அப்படி சாப்பாடு போட சொன்னது? நீ சமைச்சு நீ சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு பிடி கொடு, அவ்வளோதான் விருந்து. இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அறம் விருந்து தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு சாதத்துக்கு அரிசி போடுறீங்க, ஒரு 2 அளாக்கு போடுறீங்க. எனக்கு அந்த அளவு தெரியலை, சும்மா பெயருக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு அவ்வளவு தேவை. அப்படி போடுற பொழுது ஒரு பிடி அரிசி இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதில் போட்டுட்டிங்கன்னா ஒருத்தருக்கு சோறு போடலாம். வேறு அறங்கள் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படணும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு போடுகிற அரிசியோட ஒரு பிடி அரிசி உள்ள உலையில் போட்டுருங்க. ஒரு பிடி அரிசி ஒரு கோப்பை ஒரு 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 பிளேட் சாப்பாடாக வந்துடும். ஒரு பிளேட் சாப்பாடாக வந்துடும். நீங்கள் சாப்பிட்ற கறியில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிங்க, கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் விடுங்க. ஒருத்தனுக்கு வயிறார சாப்பாடு போடலாம். அது வேள்வி, அது வேள்வி. இதை நம்முடைய மரபிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று தான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? அதற்கு ஒரு அதிகாரம் படைக்கிறார். விருந்து என்ற ஒரு அதிகாரம் எங்கே வைக்கிறார்? இல்லறத்திலே வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்து நமக்கு அறம், பொழுதுபோக்கு இல்லை. விருந்து வாங்கடா மச்சான், இப்போ இந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் என்று சொல்லி பண்ணுகிறார்களே, அதுவல்ல விருந்து. விருந்து என்பது அன்பினுடைய வெளிப்பாட்டை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகிற பாதை. அன்பினுடைய வெளிப்பாட்டை சமுதாயத்துக்குள்ளே கொண்டு போகணும். விருந்துங்கிறது அதுதாங்க. முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு உணவு, ஒரு ஊருக்கு ஒருத்தன் புதுசாக வந்தால் ஒரு வீட்டை தட்டி எனக்கு பசிக்குதம்மா சாப்பாடு போடுன்ட்டு கேட்டால் அவனுக்கு சாப்பாடு போட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊருக்கு அது பழி. இந்த ஊருக்கு ஒருத்தன் வந்து பசியோடு திரும்பி போகிறான்னு வைங்க, ஒருத்தருக்கு பழி இல்லை, இந்த ஊருக்கு பழி. உரிமையாக வந்து கேட்க வேணும். எங்கள் ஊரில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர்ன்ற ஒரு கோயில் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லூர் முருகன் என்று ரொம்ப ஃபேமஸ். இலங்கைக்கு வந்தால் அந்த கோயிலை கும்பிட தவறுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயில். அவருக்கு அலங்கார கந்தன் என்று பெயர். திருவிழாவுக்கு அவர் வெளிக்கிட்டு வர்ற மாதிரி, அலங்காரம் பண்ணி வர்ற மாதிரி இந்த உலகத்தில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு அழகான முருகன். கதிராமத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கதிராமத்தை விட தமிழர்கள் அங்கே அதிகமாக கும்புறது நல்லூர் முருகனை தான். அப்படிப்பட்ட கோயில். திருவிழாவுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் வந்து கூடுவார்கள். இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அங்கே தான் நான் வாழ்ந்தேன். அங்கே என்ன என்றால் ஒரு அன்னதான மடம் கிடையாது. அந்த ஊரில் அன்னதான மடம் கிடையாது. இலங்கை பூராகவும் இருந்து, ஏன் உலகம் பூராகவும் இருந்து அந்த திருவிழா பார்க்க வருவாங்க. அன்னதான மடம் கிடையாது. என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அத்தனை பேரும் சாப்பிட்டு தான் போவாங்க. அந்த திருவிழாவுக்கு வர்றவங்க சாப்பிட்டு தான் போவாங்க. எப்படி என்று கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டிலையும் அன்றைக்கு எப்படியும் ஒரு 25 பேருக்கு அதிகமாக சமைப்பாங்க. யார் வர்றாங்கன்னு கேட்டால் யார் வர்றாங்கன்னு இல்லை, யாரோ வருவாங்க, அதுக்கு சமைப்பாங்க. திருவிழாவுக்கு வர்றவன் எந்த கூச்சமும் இல்லாமல் போய் கதவு தட்டி
அம்மா நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னால் வாங்கய்யான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அந்த ஊரில் ஒரு வழக்கமாக இருந்தது. அங்கேயும் இப்போ கொஞ்சம் அன்னதான மடமெல்லாம் வந்து அதை ஒரு தனி வேலையாகிட்டாங்க. குடும்பங்கள் இருந்தால் அந்த ஊர் சாப்பாடு போட வேண்டும். இந்த உலகத்திலேயே பெரிய தர்மம் உணவு போடுற தர்மம் தான் பாருங்கள். நீங்கள் இப்போ பணத்தை கொடுத்து பாருங்கள், யாருக்காவது 5 ரூபா கொடுக்குறேன் சந்தோஷம், 10 ரூபா கொடுக்குறேன் இன்னும் சந்தோஷம், 20 ரூபா கொடுக்குறேன் இன்னும் சந்தோஷம். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவன் வாங்கிட்டே இருப்பான். கல்வியை கொடுத்து பாருங்கள் அப்படித்தான், நிலத்தை கொடுத்து பாருங்கள் அப்படித்தான். ஆனால் சாப்பாட்டை கொடுத்து பாருங்கள், நீங்கள் என்னதான் அமிர்தமாக போட்டாலும் ஒரு எல்லையிலே அவனா போதும்னுவான். போதும் என்று சொல்ல வைக்கிற ஒரே தர்மம் இந்த சாப்பாட்டு தர்மம் தான். சின்ன தர்மம். அதனால தான் கடவுள் நமக்கு வயிற்றையும் ரொம்ப பெருசாக வைக்க இல்லை. என்ன போன்றவர்களுக்கே இந்த அளவு தான் வச்சிருக்கிறார். ஏன் நீ சாப்பாடு போட்டால் கட்டாயமாக அவன் போதும் என்று சொல்லுவான். ஒருவன் போதும் என்று மனம் நிறைஞ்சு சொல்லுகிற வாழ்த்தை விடவா ஒரு மனுஷனுக்கு நம்ம தர்மம் கிடைச்சி விடும். ஆகவே தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீ விருந்து போடுகிறாயா, 2 விதமான விருந்துண்டு. தெரியாமல் ஒருத்தன் ஊருக்கு வந்தால் அவனுக்கு சாப்பாடு போடு. ஒரு சங்கராச்சாரியார் இளைஞனாக இருந்த காலத்தில் பிச்சை ஏற்றி சாப்பிடுகிறதுன்றது முறை. கல்வி கற்கிற காலத்தில் ஒரு இளைஞன் பிச்சை ஏற்கலாம். பிச்சை என்கிறது இப்போ நாங்கள் பிச்சைக்காரனுக்கு போடுறத பிச்சை என்றுட்டோம். அந்த காலத்தில் பிச்சை என்றது நல்ல சொல். துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுப்பதற்கு பிச்சை என்று பெயர். இவர் அப்போல்லாம் படிக்கிற மாணவர்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது, அம்மா நான் படிக்கிறவன் வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு போடுண்டா, போட்டாக வேணும். போடாட்டி அது வீடே இல்லை, சபிக்கப்பட்ட வீடு. ஒரு வீட்டுக்கு போய் இவர் அம்மா பசிக்குதுண்டார். இந்த பிச்சாம் தேகின்னு ஏதோ வடமொழியில் சொல்லுவார்கள். இந்த அம்மா கொஞ்சம் வறுமைப்பட்ட அம்மா. அன்றைக்கு அதுவே சமையல் பண்ணலை. ஈவன் பசிக்குதுன்னு கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு நெஞ்சு வாடி போச்சு. ஐயோ இந்த பையன் வந்து பசிக்குதுன்னு கேட்குறானே, சாப்பாடு இல்லையே, நான் என்ன பண்ணுறது போய் தேடிச்சு. உள்ள சட்டியெல்லாம் தேடிச்சு. இது பெண்கள்கிட்ட கெட்டித்தனம். எங்கேயாவது ஏதாவது ஒன்று வச்சுருப்பார்கள். இது தேடி பார்த்தது, எங்கேயோ ஒரு நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய் ஒன்று இருந்தது. அந்த அம்மா கொடுக்கறதுக்கு ஏதோ இருந்தது. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு திருப்தி. இல்லைன்னு சொல்ல வைக்கலையே கடவுள்னா அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து போட்டுது. சங்கரர் ரொம்ப சிலிர்த்து போனார். இவ்வளவு வறுமையிலையும் இவ்வளவு லட்சுமி ஹரத்தோட இவ்வளவு முகச்செழிப்போட இந்த நெல்லிக்காயை போட்ட உடனே இவளுக்கு போயா நீ கஷ்டத்தை கொடுத்தேன்னு மகாலட்சுமிக்கு கனகதாரா சோஸ்திரம் பாடினார். அப்படியே தங்க நெல்லிக்காயா கொட்டிச்சு என்று கதை. நாங்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டோம் என்றால், பேசுகிறவரெல்லாம் அப்படி தான் பேசுகிறார்கள், கேட்குறவர்களும் இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக இப்படியெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கவா சார் போகுது. சத்தியம் இல்லாவிட்டால் இந்த கதை இவ்வளவு நாளைக்கு நிற்காது. நாங்கள் கெட்டதெல்லாம் பரீட்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நல்லதுகளை பரீட்சித்து நல்லதை பொய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம். நல்லதுகளெல்லாம் பொய் லிஸ்ட்டில் சேர்த்துட்டோம். திருவள்ளுவர் சொல்லுகிறார், முகனமர்ந்து செய்யால் உரையும். திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்க, டேய் மகாலட்சுமி வீட்டுக்கு வர வேணுமா? மகாலட்சுமி இது எல்லாருக்கும் அதுதானே ஆசை. மகாலட்சுமி வீட்டுக்கு வர வேணான்னு எவனாவது சொல்லுவானா? ஒன்றும் பண்ண வேணாண்டா, அகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வீட்டுக்கு விருந்தினன் வந்துட்டானா உடனே சந்தோஷப்பட்டு வாங்க சார் வாங்க சாப்பிட்டீங்களா அப்படி கூட கேட்கப்படாது, சாப்பிடுங்கன்னு சொல்ல வேணும். பழைய காலத்து கிராமத்து வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருந்தது? நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவனுங்க அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். வயதானவர்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. வா வா சாப்பிடு, கையெலம்பிட்டு வா சாப்பிடலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. என்னவோ ஏதோ போடுவாங்க. சாப்பாடு ஏதோ வீட்டில் இருக்கும், எந்த நேரமும் இருக்கும். இந்த இப்போ மாதிரி 3 பேருக்கு ஒரு அரை சுண்டு அரிசி போடுறது அப்படி ஏதாவது வச்சு அளவாக சமைச்சு சட்டி வலிக்கிற சத்தமே அந்த ஊருக்கு கேட்கும். சட்டி வளைச்சு உடனே கழுவி கவுட்டு வச்சு படுக்கிற பழக்கமெல்லாம் நம்ம தமிழர்கள் பழக்கம் இல்லை. அப்படி கவுக்கிறவன் தமிழன் என்று சொல்லப்படாது. சட்டியில் சோறு, பானையில் சோறு எப்பவும் இருக்கும். என்னுடைய தந்தையாருடைய தாயார் இருந்தார்கள், ரொம்ப லட்சுமிகரமான ஒரு பெண்மணி. என்னங்க பெரிய இலக்கியம், வாழ்க்கை தான் இலக்கியம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு சின்ன வயசில் பார்ப்பேன், எப்போவும் அவங்கள பார்த்தாலே ஒரு லட்சுமி நினைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சாதம் சமைச்சு முடிஞ்ச உடனே ஒரு அகப்பையில் சாதம் அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு வச்சுருவாங்க, தண்ணி நிரப்பி வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த சாதம் அப்படியே இருக்கும்.
அது அடுத்த நாள் காலையில் எடுத்து என்ன செய்வாங்க, காகத்துக்கு போடுவாங்க. எங்களுக்கு நிரந்தர விருந்தினர்களாக காகம் கொஞ்சம் இருந்தது பாருங்கள். அந்த அம்மா 9 மணிக்கு சாதம் போடுவோம்னா அந்த காகத்துக்கு தெரியும், டைமுக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கு, எங்கே இன்னும் காணையில்லைங்கிற மாதிரி. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் இதை முதல் நாளே காகத்துக்கு போடப்படாதா, ஏன் தண்ணியில் ஊற்றி வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இப்படியெல்லாம் தமிழர்கள் அவங்க சொல்லிச்சு, தண்ணியில் சாதம் போட்டு வைக்கிறது காகத்துக்கு மட்டும் இல்லைடா, வீட்டில் சாதம் எப்போவும் இருக்க வேணும். ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் பசின்னு வந்துட்டான்னு வை, பசின்றவனுக்கு நான் இனி சமைச்சு கொடுக்குறேன் என்று சொல்கிறதும் அல்லது சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சாதம் இருந்தால் ஏதோ ஒரு ஊறுகாயோ மோரோ போட்டு கொடுத்துடலாம், அதுக்காக போட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள். இதுதான் தமிழர் பண்பாடு, இதுதான் தமிழர் பண்பாடு. அதான் பொதுவாக ஒரு கேள்வி, எனக்கு இந்த சமையல் அனுபவம் இருக்கிறதால நான் சொல்ல விரும்புகிறேன். வீட்டில் முதல் சாதம் பண்ணுறதா சாம்பார் கறியெல்லாம் பண்ணுறதா? இது ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? முதல் எழும்பினோடனே சாதம் பண்ணுறதா சாம்பார் கறியெல்லாம் பண்ணுறதான்னு கேட்டால் நம்ம பண்பாட்டில் சாதம் முதல் வடித்து வச்சுட வேணும். ஏனென்றால் பசி என்று வந்தால் ஒருத்தனுக்கு சாப்பாடு நாம் தின்றதுக்கு தானா நீ பிறந்த. 4 பேர் பசி என்று வந்துவிட்டால் சாதம் இருந்தால் ஏதோ சாப்பாடு போடலாம், அதுக்காக சாதம் பண்ண வேணும். காரைக்கால் அம்மையாரிடம் அந்த சிவனடியார் வந்தார். அந்த அம்மா சாதம் பண்ணி வச்சுருந்தது. பசிக்கிறவனுக்கு டைம் சொல்லப்படாது, ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அப்படி சொல்கிறதுக்கு நீ ஏன் குடும்பம் நடத்தணும்? அது ஹோட்டலில் சொல்லலாம், வீட்டில் சொல்லப்படாது. காரைக்கால் அம்மையார் வந்தாங்க, அந்த சிவனடியார் வந்தால் பசிக்குது, அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் கையெல்லாம் நடுங்குது, பசியோடு வந்திருக்கிறாருன்னு தெரியுது. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சாதம் ரெடியாக இருந்தது. அப்போ சேக்கலார் என்ன சொல்கிறார், முதல் சாதத்தை சமைச்சு வச்சுக்கொள். இதெல்லாமா சேக்கலார் தனியாக ஒரு பாட்டு பாட முடியும், சாதம் தான் முதல் சமைக்க வேணும்? நான் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கொண்டிருக்கிறேன். சாதம் பண்ணி வச்சு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சாதம் போட்டு அந்த மாம்பழத்தில் ஒரு துண், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், போட்டு கொடுத்தது. அவர் சாப்பிட்டு போனார். என்னாச்சு தெரியுமோ, அம்மாவை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டுது. ஒரு மாம்பழமும் சாதமும் சார். அந்த அம்மா கோயில் கட்டலை, கும்பாபிஷேகம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. இந்த சாதத்தில் ஒரு மாம்பழத்தில் ஒரு துண்டு போட்டு கொடுத்தது. அது படிப்படியாக எங்கே போச்சு தெரியுமா, தலையால் நடந்து போகுது. அந்த அம்மா மலையிலே தலையால் நடந்து போகுது. அங்கே இருந்து பார்த்தார், சிவபெருமானும் உமாதேவியாரும் இருந்தார்கள். இந்த சிவபெருமானுக்கு ரொம்ப கவலை, இந்த உமாதேவியாரை அடக்கி வைக்க எனக்கு அம்மா இல்லாதால ஒரு மாமியார் இல்லையேன்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. அப்போ என்ன பண்ணினார், உமாதேவியாருக்கும் ஒரு கவலை இருந்திருக்கும், எனக்கு ஒரு மாமியார் இல்லையேன்ட்டு கவலை இருந்திருக்கும் போல இருக்கு. இவர் கேட்டார், இந்த அம்மா சிவபெருமானை பார்த்து, இந்த வரும் அம்மை யார் என்று கேட்டார். இந்த ஒரு அம்மா தலையாக நடந்து வருதே யாருன்னு கேட்டோடனே சிவபெருமான் சொன்னார், நம்மை பேணும் அம்மைகான் என்றார். என்னை பெத்த தாய் வர்றாடான்னு சிவபெருமான் சொல்கிறார், உலகத்தை பெத்தவன் சொல்கிறான். என்ன பண்ணிச்சு தெரியுமா, கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணல, கொஞ்சம் சோத்தில் மாம்பழம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தது. இப்போ தெரியுதுங்களா விருந்தினுடைய மகிமை? இப்போ தெரியுதுங்களா விருந்தினுடைய மகிமை? விருந்துங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒன்றும் பண்ண வேணாம், வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால், அது நிறைய சொல்ல முடியாது, அடிப்படைகளை சொல்லுகிறேன். வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் கடவுள் வர்றாருன்னு நினைச்சு கொள்ளுங்க. கடவுள், ஏனென்றால் ஆறு கண்டது, நம்ம வீட்டுக்கு வர வேணும் என்று கடவுளே வந்தாலும் வந்திருப்பார். நீ சாதம் போட்டு அன்பு காட்டினாயானால் கடவுள் மகிழ்ந்து போவார். வள்ளலார் சொல்லுகிறார், பசியோடு வருகிறவனுக்கு உணவு போடு, அவன் பணக்காரனா ஏழையா இதெல்லாம் உனக்கு ஆராய்ச்சியே இல்லை, சாப்பாடு போடு. பசி தீருகிற பொழுது அவன் நெற்றி பொட்டிலே இருந்து ஒரு ஞான ஒளி பிறக்கும், அது உன்னை வாழ வைக்கும் என்று எழுதுகிறார் வள்ளலார். வாழ வைக்கும் என்று எழுதுகிறார். அப்போது உணவு போடுவதை விருந்து என்ற பெயரிலே திருவள்ளுவர் அழகாக அமைக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று ஒரு வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழுகிறாய். பொருள் தேடி அது வாங்கி, சோஃபா வாங்கி, ஃப்ரிட்ஜ் வாங்கி, அதுக்கு தான் அது சொல்லு போகிறார், ஓம்பி. இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பாதுகாத்து வாழ்றியே, ஏண்டா வாழ்கிறேன்ட்டு கேட்டோன்னே அந்த மனுஷன் சொல்லிச்சு, அதை எதுக்கு வாழ்கிறாய் என்றால் விருந்தோம்பி வேளாண்மை செய்யும் பொருட்டு. நீ வாழுகிற வாழ்க்கை எதற்கென்றால் விருந்து போடுறா, விருந்து போடு, ஒன்றும் இல்லை, அது இன்னும் பல படிகளுக்கு உன்னை உயர்த்தி கொண்டு போகிறது. இந்த விருந்து போடுவதற்கு நமக்கு சமையல் முறையே இருக்குது பாருங்க. இன்றைக்கு அதெல்லாம் போச்சு. இன்றைக்கு விருந்து போட தெரியாது, சமையல் தெரியாது. நான் திரும்ப திரும்ப அந்த புலம்பல் தான். இலை போடவே தெரியுது இல்லைங்க நம்ம பிள்ளைகளுக்கு. சாப்பாட்டில் இப்போ தானே ஒரு தட்டு வந்துட்டுதே,
அந்த காலத்தில் பிச்சைக்காரனுக்கு தான் தட்டில் போடுறது. இப்போ வீட்டில் ஆளுக்கு ஒரு தட்டு வந்துட்டுது. ஏன்னா நாங்களே எங்களை பிச்சைக்காரர்னு ஒத்துக்கொண்டுட்டோம். இலை போட்டு தான் சாப்பாடு. தமிழர்கள் எவ்வளவு செழிப்பானவர்கள்டா என்ன தெரியுமா, ஒரு நேரம் சாப்பிட்ற கோப்பையில் இன்னொரு நேரம் சாப்பிட மாட்டான். வெள்ளைக்காரனுக்கு போய் சும்மா சொல்லி பாருங்க, நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்ற பாத்திரத்தில் ரெண்டாந்திரம் சாப்பிட்றது இல்லைன்றா எப்படின்ட்டு பார்க்க வருவான். இந்த படுறா இலை தான் சாப்பிடுவோம். ஒருக்கா போட்ட சாப்பாட்டு இலையில் வேறு தட்டு சாப்பிட்றது இல்லை. எத்தனை பண்பாடு சாப்பாட்டில் வளர்த்தார்கள் தெரியுங்களா? இலை போடுறதுக்கே ஒரு முறை உண்டு. பெரியவர்கள் சொல்கிறார்கள், வாழை இலையில் சாப்பிட்டா அதனுடைய பலன் நிறைய சொல்லுகிறார்கள். நாங்கள் இப்போ அதெல்லாம் பேன்றதை விட்டுட்டோம். இந்த வாழை இலை வெட்டினா இந்த தலை வாழை இலை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தெரிய வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வாழை இலை வெட்டினா ஒரு பக்கம் கூராக இருக்கும், ஒரு பக்கம் அகலமாக இருக்கும். இந்த இலை எப்படி போட வேணும் என்றால், வலக்கை பக்கம் இந்த பெரிய பகுதி இருக்க வேணும், இடக்கை பக்கம் கூறு இருக்க வேணும். யாருக்கு? வலக்கையால் சாப்பிட்றவனுக்கு. இது சட்டம் இல்லை. இடக்கையால் ஒருத்தன் சாப்பிட்றான்னு வைங்க, வாழை இலையை மாற்றி போட வேண்டியதுதான். அகலமாக இருக்கிற பகுதி வலக்கையாக இருக்க வேண்டும், கூர்பகுதி இடக்கை பக்கமாக இருக்க வேண்டும். சாப்பாடு வைக்கிற பொழுது ஏன் அப்படி என்னதுக்கு அதுக்கு ஏதாவது சாத்திரம் இருக்கான்னு நாம் உடனே தொடங்கிடுவோம். சாத்திரம் ஒன்றும் கிடையாதுங்க, வசதி. அகலப்பகுதியில் அடிக்கடி சாப்பிடுகிற கறிகளை வைக்க வேணும். கூட்டு பொரியல் எல்லாம் இங்கே இந்த பக்கத்தில் அடிக்கடி. ஏண்டா எடுத்து சாப்பிட சுகம், அவ்வளவுதான். நீ இந்த பக்கத்தில் வைக்கிறேன் வை, இங்கேருந்து வந்து அது ஒரு தொழிலாக பண்ண வேண்டி வந்துடும். இது பக்கத்துலேயே இருக்கும், ரொம்ப இயல்பான இது பக்கத்துலேயே இருக்குது. இது அடிக்கடி எடுத்து சாப்பிட்றது, அப்போ கஷ்டப்படாமல் சாப்பிட்லாம். இப்போ ஊறுகாய் அப்பளம் இந்த பக்கம் அது இடக்கடை சாப்பிட்றது. சில பேர் ஊறுகாயே சோறு மாதிரி சாப்பிடுவான், அவனுக்கு வலப்பக்கம் வச்சுட வேணும். அப்படி இருக்கிறார்களா இல்லையா? சில பேர் அப்பளத்தோட சோறு சாப்பிடுவான், சோத்தோட அப்பளம் சாப்பிட மாட்டான், அவனுக்கு இந்த பக்கம் வச்சிட வேணும். இது சாப்பாடு போடுற முறை. சாப்பாடு போடுறதுல எத்தனையோ இது பண்ணுறாங்க. எல்லாம் போட்டு நெய் கடைசி நெய் விட்டு சாப்பிட வேண்டும். நெய்யை ஒரு இடையில எல்லாம் இப்போ எல்லோரும் டாக்டர்ஸ் கொலஸ்ட்ரால்ன்ட்டான். இப்போ பழையபடி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நெய் விட்டு சாப்பிட்ட. எனக்கு அண்மையில் ஒரு டாக்டர் சொன்னாங்க, நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டின பொழுது, உங்களுக்கு ரொம்ப நாளாக சீவிக்க வேணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டார். இது வம்பு கேள்வியா இல்லைங்களா? வாழ ஆசை எவனுக்கு? நான் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா நான் சொல்கிறத செய்கிறீங்களான்னு கேட்டார். பெரிய ஆங்கில டாக்டர். என்ன செய்ய வேணும்னு கேட்டேன். ஒவ்வொரு நாளும் வீட்டில் சாதத்தில் நெய் உருக்கி விட்டு சாப்பிடுங்க, நெய்யை உருக்கி விட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்ற முறை அதுதாங்க, நெய்யை சூடாக்கி விட்டு சாப்பிட வேணும். இப்போ டாக்டர்ஸ் அது அவர் சொன்னார், இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் அதை விஞ்ஞான நூல்களில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்கங்கிறார். நம்ம மரபு எல்லாம் போட்டு கடைசியில் சாப்பாடு கொடுக்குற மரபு. அது மட்டும் இல்லை, விருந்து கொடுக்கறதுக்கு சில பண்பாடு இருக்கிறது பாருங்கள். 3 இயல்பு இருக்க வேணும் விருந்து போடுறதுக்கு. என்ன இயல்புன்னு கேட்டால், முதல் தூரத்தில் விருந்தினனை கண்ட உடனே முகமலர்ச்சி காட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தூரம் அங்கே வர்றான் விருந்தினர் வீட்டில், இங்கேருந்து சிரிக்க வேணும் பாருங்கள். இதெல்லாம் பெண்கள் கையில் தான் இருக்குது, ஆண்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு எதை எப்படி போடுறதுன்றே தெரியாது. அதான் ராமன் சுக்ரீவன் வீட்டுக்கு சாப்பிட போனான், சுக்ரீவன் கூட்டிகிட்டு போனான், விருந்து போட்டான். அங்கே எல்லாம் ஆம்பளை குரங்கா சர்வ் பண்ணுது. ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது, என்னடா இது எல்லாம் ஆம்பளைகளாக வந்து கொடுக்குறாங்கன்ட்டு கேட்டான். பொருந்து நல் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்களோ நீயும் என்றான். இது தமிழில் ஒரு கடிதம். நீயும் பிரிஞ்சிருக்கிறையாண்டா என்ன அர்த்தம்? நானும் பிரிஞ்சிருக்கிறேன்டான்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ஆம்பளைகளே சாப்பாடு போட்டால் அந்த வீட்டில் ஒன்று பொம்பளை இல்லேன்னு அர்த்தம், இல்லாட்டி இருக்கிற பொம்பளை இல்லேன்னு அர்த்தம். ஆம்பளைக்கு உணர்வறிந்து உணவு போட தெரியாது, பெண்ணுக்கு தான் அது தெரியும். அந்த அளவு பார்த்து போடுவார்கள். அப்படி அது எவ்வளவு வைக்கணும், எது வைக்கணும். இவனுக்கு அளவு தெரியாமல் இவன் ஊறுகாய் எனக்கு நான் போத்தலோட கவிட்டுருவான். பெண்ணுக்கு தெரியும் எதை எவ்வளவு. அது மட்டும் இல்லை, உள்ள ஸ்டொக் எவ்வளவு இருக்குங்க அவளுக்கு தான் தெரியும். இவர் நல்லா சாப்பிட்றாருண்டு அள்ளி போட்டுட்டு அடுத்ததை கொண்டா அவன் எங்கேருந்து கொண்டு வர்றது? ஒரு பெண் தான் எதை எப்படி பகிர வேணும். அதுக்கெல்லாம் பெண்களுக்கே அதான் சொன்னான், உரிய பூவையை என்றான். பொருந்து நல் மனைக்கு உரிய பூவை, வீட்டுக்கு உரிய பொம்பளையை நீயும் இழந்துட்டியாடான்டா. அங்கேருந்து அவள் என்ன பண்ணினாலும் தெரியுமோ, சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சாச்சு. அனுமன் போய் பார்க்குறான். அவள் என்ன கவலைப்பட்டாள் என்றால், சுற்றி வர அரக்கியர்கள் எல்லாரும் இருந்து சீதையை மிரட்டுகிறார்கள்.
அனுமன் மேலே இருந்து பார்க்குறான். இது என்ன ராமனை திட்டுமா? இந்த மனுஷனை எனக்கு அப்போவே தெரியும், இவனை கல்யாணம் கட்டுற பொழுதே தெரியும், இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி தானே நம்ம வீட்டில் என்ன திட்டுவாங்க. அங்கே இருந்து கொண்டு சீதை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அந்த அம்மாவுக்கு என்ன கவலையை, ஐயோ அவருக்கு நான் எடுத்து போடாமல் அவருக்கு சாப்பிடவே தெரியாதுங்களே. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக உங்களுக்கே படலையான்னு இந்த வடிவேல் கேட்பான். ஓவர் தான், ஆனால் இந்த ஓவர் இருந்தால் தான் அது வீடுங்க. அதாவது ஒரு கணவனுக்கு, நான் எப்பவும் சொல்கிறேன், குடும்பமாக நடத்துகிறவர்களுக்கு, நான் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு மனைவியினுடைய வேலை என்ன, கணவனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும்? இவளை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று கணவன் எப்போதும் நினைக்கும்படியாக மனைவி நடந்து கொள்ள வேண்டும். மனைவி நடந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு என்ன வேலை தெரியுமா? நான் இல்லாவிட்டால் இவள் வாழ மாட்டாள், இவளை நான் தான் பாதுகாக்க வேண்டும் என்று எப்போதும் அவன் நினைக்க வேண்டும். இதில் கொஞ்சம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் படிச்சுட்டோம் அது அவர் இல்லாட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேங்க, வீட்டு எங்கேயாவது ஊருக்கு போகிறப்பட அது நான் இல்லாட்டி அவராக பார்த்துப்பார். இதை சொல்லி அவனை என்னென்னமோ பார்க்குறான். அதாவது இந்த பெரிய மகாராஜாவுக்கு பிறந்த பொண்ணு சீதை அது சொல்லுது, ஐயோ நான் எடுத்து போட்டால் தானே அவர் சாப்பிடுவார். இதெல்லாம் ஒரு பழக்கம் பாருங்கள். வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறார், ஒரு பெரிய அமைப்பு வச்சுருக்கிறார். அவரில் எனக்கு ஒரு நாள், அவர் ரொம்ப சாதாரண ஒருத்தர், ஒரு 60 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு நடத்துகிறார். வெட்டுவானம்ங்கிற ஊரில் ஒருத்தர் வச்சுருக்கிறார். நான் போய் பார்த்தா திருவிக்காவரையும் வந்து பேசின சங்கம், அந்த சங்கம். அவரோ ரொம்ப சாதாரண ஒரு பெரிய படிப்பாளின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சாதாரணமானவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்தது? இது அவரோ அதுவே அவருக்கு வாழ்க்கை, எப்படி ஆர்வம் வந்ததுன்னு கேட்டேன். இந்த சமயம் தமிழில் உங்களுக்கு எப்படி இப்படி பிரியம் வந்தது? அவர் சொன்னார், எங்கள் அம்மாவால் வந்தது சார்ன்னார். அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களேன்னா, இல்லை சார், நான் இளமையாக இருக்கிற பொழுது நான் நாத்திகவாதி, எனக்கு கடவுளில் நம்பிக்கை இல்லை, நான் சாமி கும்பிட மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி பார்த்தது, டேய் சாமி கும்பிட்றான்னு சொல்லி பார்த்தது. நான் கும்பிட இல்லை, விபூதி பூச மாட்டேன்ட்டேன். ஒரு நாள் அம்மா சொல்லிச்சு, எப்போ நீ நெத்தியில் விபூதி பூசி வந்து உட்கார்றியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு பக்கத்தில் இருந்து உனக்கு சாப்பாடு போடுவேன், இல்லாவிட்டா நான் சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன், நீ போட்டு சாப்பிட்டுக்கோ. நான் இதை கேட்டு வியந்திருக்கிறேன் பாருங்க. என்னாச்சு தெரியுமா? அவர் சொல்கிறார், தானும் வீம்புக்காக, இளைஞர் தானே, வீம்புக்காக நானே போட்டு சாப்பிட்றேன்னு 2 நாள் போட்டு சாப்பிட்டு பார்த்தாராம், முடியலையா. ஏன் தெரியுமா? அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து பக்கத்தில் இருந்து அவருக்கு சாப்பாடு பார்த்து போட்டிருக்குது. அந்த அம்மா இல்லைன்றோனே சாப்பாடு இருக்குது, போடுற ஆள் இல்லாமல் சாப்பிட முடியல. இப்போ வெளிநாடுகள்லாம் போய் பார்க்குறேன் பாருங்கள், அப்பா அவன் பாட்டில் சாப்பிட்றாம, அம்மா அவன் பாட்டில் சாப்பிட்றான், பிள்ளை அவன் பாட்டில் சாப்பிடுது. அம்மா பக்கத்தில் இருந்து பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு பழகினதாலே அந்த பிள்ளையாலே அம்மா சாப்பாடு போட இல்லைன்றதை தாங்க முடியலை. என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் நான் விபூதி பூசியுமே உட்கார்ந்தேன், எங்கள் அம்மா சாப்பாடு போட்டான்றார். அது அவரை இந்த அளவுக்கு உயர்த்திச்சு. உங்கள் கையில் எத்தனை விஷயம் தங்கி இருக்குது தெரியுங்களா? எத்தனை விஷயம் தங்கி இருக்குது. அந்த அம்மா சாப்பாடு போட்டது. நான் சொல்கிறது, சீதை அங்கேருந்து தன்னை பற்றி கவலைப்பட இல்லை, அருந்தும் மெல்லழகு. அவன் காட்டுக்கு வந்த நாள் தொடக்கம் இந்த இலை சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கிறான், மெல்லிய இலை, குருத்திலைகள் சாப்பிட்ருக்கான் போல இருக்கு. அருந்தும் மெல்லழகு யாரிட அருந்தும் என வருந்தும். அதை நினைச்சோடனே அவளுக்கு தாங்க முடியல. ஐயோ யார் போட்டு என் ராமன் சாப்பிடுவான், இப்படி நினைச்சா தான் பாருங்க அது குடும்பம். அது நான் இல்லாட்டி அவர் போட்டுக்குவார், நான் இல்லாட்டி அவர் அப்படி அவன் போட்டுப்பாங்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அவனை போட விடாதீங்க. நான் இந்த அம்மாமாருக்கெல்லாம் சொல்கிறது, அப்போ அவராக போட்டு சாப்பிடுவாருன்ட்டு இருந்தால் கூட விட்டுடாதீங்க. அவனாக பழகிட்டு அப்புறம் உங்களை அனுப்பிடுவான். நான் தான் உட்காருவேன், நான் தான் போட்டு அதே மாதிரி கணவனும் மனைவிக்காக வாழ வேணும். பழைய காலத்தில் என்ன ஒரு முறை இருந்தது தெரியுங்களா? கணவன் சாப்பிட்ட பிறகு அந்த இலையில் சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு எழும்புவான், அதை தான் மனைவி சாப்பிட வேணும். ரொம்பத்தான் கொழுப்பு உங்களுக்கு. அவன் எச்சில் சாப்பிடுவான், நான் வந்தேன். அப்படி இல்லைங்க, அதில் எத்தனையோ ரகசியம் இருக்குது. கணவன் சாப்பிட்டு போனதில் இந்த மனைவி முதல் வர்றாள், கணவன் அவனுக்காக சாப்பாடு வச்சுருக்கிறான், ஒரு லாபம். இப்படி பழகினா ஒவ்வொரு நாளும் என் மனைவிக்கும் ஒரு பகுதி சாப்பாடு வைக்க வேணும் என்ற பழக்கம் ஆம்பளைக்கு வரும். இல்லாட்டி வலிச்சு துடைச்சி அவனே சாப்பிட்டு போயிடுவான்.
இது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணம் ஆகி முதல் வர்றார். ஒரு பெண் ஆணை ஈர்க்கிற பெரிய அஸ்திரங்களில் ஒன்று அழகு, அடுத்தது சமையல். நான் எப்போவும் சொல்ல பாருங்க, அழகு கூட கொஞ்ச நாளில் போயிடும், சமையல் கட்டித்தனம் இருக்கே ஆம்பளையை கட்டி போட்டுடும். எங்கே போனாலும் தேடி வருவான், ஐயோ அது அவ கையால் சாப்பிட்டா தான் சார் எனக்கு சாப்பாடு, அப்படி வர வேணும் அவன், அப்படி மந்திரம் போட்ட மாதிரி வர வேணும் அவன். இப்போ அதுக்கு என்ன பண்ண வேணும், அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிங்களா, தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ என்ன செய்கிறது, முதல் கல்யாணம் போனோடனே ஒரு 40 தாள் இருக்கிற ஒரு நோட் எடுத்து வச்சுக்கொண்டு, சுவாமி உங்களுக்கு பிடிச்சதுகளெல்லாம் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு பிடிக்குமா, டிக். பாவக்காய் பிடிக்குமா, டிக். இது பிடிக்காதா, இப்படி வச்சா அது குடும்பமா? ஒன்றும் பண்ணுறதில்ல பாருங்கள். முதல் நாள் உட்கார வச்சு 10 கறி சமைச்சு போடுவா. இவன் மிச்சம் விட்டதில் தெரியும் இவனுக்கு எது பிடிக்காது எது பிடிக்கும்ங்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணினா அதில் இருந்த அடையாளமே இருக்காது. ஓஹோ இவர் இதில் ரொம்ப டேஸ்ட் பிடிச்சவர்னு அவள் கண்டுபிடிச்சிருவாள். பாவக்காய் போடுறியா, அப்படியே உட்காரம், இவருக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வாயால் பேசாமல் கண்டுபிடிக்கிற நுட்பங்கள். அது இதில் என்னங்க எச்சில் இருக்குது? நான் சொல்கிறேன், கணவன் மனைவிக்கு இடையில எச்சில் பார்த்தா குடும்பம் நடத்த முடியுங்களா? இதுக்கு மேலே நான் இதை பேசப்படாது. எவ்வளவு இந்த இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த புடவை இங்கே எவ்வளவு மெல்லிய நூல்களால் நம்ம இல்லறத்தை நெஞ்சிருக்கிறார்கள் தெரியுமா? நூல் மெலிசாக நெய்கிறது கஷ்டம். ஆனால் நெஞ்சிட்டிங்களா இருந்தால் அந்த புடவைக்கு இருக்கிற மதிப்பு இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் கிடையாது. உங்கள் தொழில் எனக்கும் தெரியும்னு கொஞ்சம் காட்ட வேண்டாமா? தடித்த நூல்லே எவனும் தைச்சிடலாம். நல்ல மெலிசாக அது நெய்கிறது கஷ்டம். ஆனால் நெஞ்சிட்டா அது. நம்ம இல்லறத்தை இவ்வளவு மெல்லிய உணர்வுகளாலே நெஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க பாருங்க, அதுதான் விருந்து. இதெல்லாம் சாப்பாட்டில் தங்கின விஷயங்கள். கணவனை நினைச்சு அவள் வருந்துறாள். அது மட்டும் இல்லை, அவள் என்ன சொன்னால் தெரியுமா? அருந்தும் மெல்லலகு யாரிட வருந்தும் என ஆரிட அருந்தும் என வருந்தும். அனுமன் அழுதுருப்பான் பாருங்க. இதை சொன்ன அடுத்தது சொன்னால், விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்மும் என்றான். ஐயோ அவருக்கே போட்டு சாப்பிட முடியாதே, விருந்தினர்கள் வந்தால் இன்றைக்கு வீட்டில் அம்மா இல்லை போயிட்டு வாங்கன்னு அவர் சொல்லவும் மாட்டாரே, எடுத்து சமைச்சு போடவும் தெரியாதே, என் ராமன் தத்தளிப்பானே என்று நினைச்சோன்னே அவளால் தாங்க முடியவில்லை, விம்மி அழுதாள் என்றான். விருந்து வந்தபோது என் செய்யுமோ என விம்மும். இந்த பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு. ஒரு பெண்ணால் தான் இது முடியுங்க. அதனால தான் உரிய பூவை என்கிறான். இல்லறத்தில் நான் வழக்கமாக சொல்கிற கதை தான். விருந்துங்கிறது பெரிய நுட்பமான வேலை. பெண்களுக்கு இதில் ரொம்ப முக்கியமான பகுதி இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறோம் பாருங்க, பெண்ணுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? இந்த ஆண்களுக்கே கொஞ்சம் ஆணவம் அதிகம். அதுதானே ஆளுந்தன்மை உள்ளவன்ட்டு அந்த ஆணவம் இருக்கும். அது நல்லது, இருக்கப்படாதுங்கிறது இல்லை. அவனை முட்டாளாக்கப்படாது. இப்போ எல்லாம் பெண்கள் அப்படி பண்ணுறார்கள். முட்டாளாக்கப்படாது. ஆண்கள் நினைக்கிறது இந்த பெண் முட்டாள், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சா, கெட்டிக்கார பொண்ணு என்ன செய்வாள் தெரியுமா? அவனை அப்படி நினைக்க வச்சு முட்டாளாக்குவாள். அவனை நினைக்க விட வேணும். இல்லை உங்களுக்கு என்னங்க தெரியும்னு சொல்லிட்டாலே நீ தோற்று போனேன்னு அர்த்தம். இப்போ ஆம்பளை ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஆம்பளை திக்குமுக்காரான்னு வைங்க, உனக்கு விட தெரியுமா? உடனே போய் உங்களுக்கு என்னங்க தெரியும், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாதே. இதெல்லாம் இல்லறத்தினுடைய நுட்பங்கள். என்ன தெரியுமா சொல்ல வேணும்? ஐயோ அப்படிங்களா, எனக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியலையே என்று சொல்ல வேண்டும். பெரிய புராணத்தில் தான் நான் இதை படித்தேன். பெரிய புராணத்தில் ஏற்பகை நாயனார் இல்லை, இளையான்குடி மாற நாயனார், அவர் சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டு போனார். அவர் போட்ட விருந்து பெரிய விருந்து பாருங்க. சாப்பாட்டில் 6 வகையான சுவை உண்டு, 4 வகையான சாப்பிட்ற முறை உண்டு. இதெல்லாம் தமிழன் கண்டுபிடிச்சது. அவன் சாப்பாட்டு ராமா அப்படிலாம் கண்டுபிடிச்சது தான் இவனையா. நான் சொல்கிறது, சாப்பாட்டை நீ சாப்பிடாமல் வேறு என்னத்தை தான் கண்டுபிடிக்க போகிறேன்? 6 வகையான சுவை. நான் இன்றைக்கும் சொல்கிறேன் பாருங்க, 7வது வகையான சுவைன்று ஒரு சுவை கிடையாது. 6 சுவை தான். 7வது சுவை என்றால் இந்த 2 கலந்து வச்சுருப்பான், அவ்வளோந்தான். சாப்பிட்ற முறை 4. உங்களுக்கு சுவை தெரியும், 6 சுவை உங்களுக்கு தெரியும். உரைப்பு, கயப்பு, துவர்ப்பு, உப்பு. இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது உப்பு.
அதனால தான் பாருங்கள், தமிழன் கெட்டித்தனம் எல்லா சுவையிலையும் அந்த உப்புன்ற சொல்ல சேர்த்து வச்சுருக்கிறான். இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, எல்லாத்துலேயும் உப்பு வருதா இல்லைங்களா? அப்போ என்ன தெரியுமா, உப்பு முக்கியமான சாப்பாடு, அது அளவாக இருக்க வேணும், எல்லாத்துக்கும் போட வேணும். இந்த உலகத்தில் இந்த 6 சுவையில் எல்லாத்தோடையும் கலக்கக்கூடிய சுவை உப்பு தான். பாயாசத்துக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் பாருங்கள். எனக்கு சமைக்க தெரியும், வேறு எப்படி தான் காட்டுறது, எல்லாத்துக்கும் உப்பு. அது மாதிரி அந்த 6 சுவை, அது 4 வகையாக சாப்பிடலாம். 4 வகையாக சாப்பிட்றது எப்படி தெரியுங்களா? உண்ணல், தின்னல், நக்கல், பருகல், 4 வகை சாப்பிட்ற முறை. அது என்ன உண்ணல், என்ன தின்னல், என்ன நக்கல், என்ன பருகல், 4. அதுக்கு சொல்கிறாங்க என்னென்னா, ஏதாவது ஒன்றை வாய்க்குள்ளே வச்சு மென்மையாக அதை அப்படியே சப்பி சாப்பிட்றியா, அதுக்கு உண்ணுதல் என்று பெயர். அப்படி தான் சாப்பிட வேணும். எனக்கு ஒரு மாமா இருந்தார் பாருங்கள், வாயை வச்சு சாப்பாட்டை வச்சு உதடு மூடாமல் வாயை அசைச்சு சப்பினா என்னை திட்டுவார். அப்படி தான் சாப்பிட்றது. அப்போ மற்றவனுக்கு அருவருப்பு இருக்கா? சில பேர் சபையில் போய் உட்காந்து இவன் சாப்பிடுவான், ரைஸ் மில் வேலை செய்ய ஆரம்பித்த மாதிரி அங்கே வரையும் சத்தம் கேட்கும். மென்மையாக சாப்பிட வேணும். சாப்பிட்ற முறையே இருக்கல, நாகரிகம் இருக்குது, அதில் எல்லாம் ரொம்ப நுட்பமான நாகரிகங்கள் உண்டு. அப்போ சாப்பிட்ற பொழுது மெல்ல சாப்பிட வேணும். அப்படி சில சாப்பாடு உண்டு. இப்போ சோறை உண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அது மெல்லமாக சப்பி சாப்பிட்டா போதும். சில பேர் சோறையே தின்னுவான், அப்படி தின்னப்படாது. உண்றது தின்னுறா இறுக்கி கடித்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தின்னுதல். முறுக்கு திண்டேன் என்று சொல்ல, முறுக்கு உண்டேன் என்று சொல்லப்படாது. கடினமான இருக்குது. மைசூர் பாகு சில வீட்டில் உண்ணுறதா இருக்கும், சில வீட்டில் தின்றதா இருக்கும். அது அவங்கவுங்க கைவண்ணத்தை பொறுத்தது. மெல்லமாக சாப்பிட்றது உண்ணுவது, கடித்து சாப்பிட்றது தின்னுவது 2. 3வது நக்குவது. நக்குவது என்ன தெரியுமா? தேன், பாயாசம் எல்லாம் நக்கி சாப்பிட்ற சாப்பாடுகள். தேன் இருக்குதே, அது உண்ணவும் படாது, தின்னவும் படாது, நக்க வேணும். நாக்கில் விட்டு நக்க. ஏன் நக்க? பாயாசம் நக்க வேணும். ஏனென்றால் இனிப்பு சுவையை உணர்கிற நரம்புகள் எல்லாம் நாக்கினுடைய நுனிப்பகுதியிலே தான் இருக்கின்றன. அப்போ பாயாசத்தை இப்படி இலையில் விட்டு இப்படி வலித்து இப்படி நக்க வேணும். டிகேசி என்று ஒருத்தர் இருந்தார், கம்பராமாயணத்தில் ரொம்ப பெரிய அறிவாளி, ரசிகமணின்ற அவருக்கு பேர். எல்லாத்தையும் ரசிப்பார். அவருடைய ரசிப்பினுடைய எல்லை சொல்கிறேன் பாருங்க. அவர் பையன் ஒருத்தன் செத்து போனான். போய் காட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இப்படி அழுது கொண்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ கவிமணி தேசியாவிநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் எழுதி அனுப்பியிருந்தார். ஆரோ கொண்டு வந்து அந்த நேரம் பார்த்து அந்த கவிதையை கொடுத்தான். இதை படித்தார். படிச்சுட்டு சொன்னார், எவ்வளவு ரசிகர்ன்னு பாருங்க, இப்படி ஒரு கவிதை கிடைக்கும்டா என்ன 4 பிள்ளைய சாக கொடுக்கலாம்ன்றாராம். அப்படி அவங்கெல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவருக்கு அவர் ரசிகமணி தானே அவருக்கு பேர். அவருக்கு யாராவது டம்ளரில் பாயாசம் விட்டு குடித்தா கோபம் வந்துடுமா? இப்போ அப்படி விடுறாங்களே, டம்ளரில் பாயாசத்தை விட்டு இப்படி அண்ணாந்து குடித்தா முதுகில் போய் ஓங்கி அடிப்பாரான். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு புனல் வச்சு உள்ளே விட்டுறான்னு வர. பாயாசம்ங்கிறது அப்படி நக்கி சாப்பிட வேண்டிய சாப்பாடு. அப்போது தின்னல், உண்ணல், நக்கல், பருகல், பால் பருகுவது சிலது அப்படி. அதே மாதிரி 4 வகையான சாப்பாடு. இளையான்குடி நாயனார் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டார். எப்படி போட்டாருங்கிறார் சேக்கிழார். 4 வகையாக சமைக்கலாம், 6 வகையான சுவை. ஒவ்வொரு சுவையிலையும் 4 வகையான டிஷ் பண்ணி வச்சுருந்தார். ஒவ்வொரு சுவையிலையும் உண்ணுற சாப்பாடு, தின்ற சாப்பாடு, நக்கிற சாப்பாடு, பருகிற சாப்பாடு, ஒவ்வொன்றிலையும். அப்போ எத்தனை கறியோட சாப்பாடு போட்டிருப்பார் தெரியுமா? 24. 6 தர 4 24 வகையான சாப்பாடு போடுவாராம். உண்டி 4 வகையில் 6 சுவைத்திறத்தில் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டராமென அமுது செய்து அருளினார். இப்படி சாப்பாடு போட்டால் வறுமை வந்தது. சாப்பாடு போட்டு வறுமை வராது பாருங்க, ஒரு நாளும் வறுமை வராது. சிவபெருமான் வர பண்ணுறார். ஏன்? இவரை சோதிக்க வேணுமென்று பண்ணி நடிச்சாமத்தில் வந்துட்டார். இவங்களே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பசி தலை கொள்ளவும் என்றார் சேக்கிழார். சாப்பாடு வயிற்றில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இந்த பசி கொஞ்ச நாளைக்கு தான் வயிற்றில் இருக்கும், பிறகு தலைக்கு ஏறிடும். கந்தசஷ்டி விரதம் இருந்து பார்த்துருக்கீங்களா? 6 நாள் சாப்பிடாமல் இருந்தால் முதல் 2 நாளைக்கு வயிற்றில் பசிக்கும், பிறகு தலையில் பசிக்கும். பசி தலைக்கு ஏறிடும். அப்படி ஏறி இருக்கிறார்களாம் 2 பேரும். சிவனடியார் வந்தார். விருந்து போட்ட பழக்கத்தில் இவரால் அதை வரவேற்காமல் இருக்க முடியல. அதான் சொன்னனே, விருந்து போடுறவனுக்கு முகமலர்ச்சி வேணும். கண்ட உடனேயே வாங்க சாமி சாப்பிடுங்கன்னுட்டான். தான் சாப்பிட மறந்துனார். நாங்கன்னா அப்போ தான் கேட்ட எடுத்து பூட்டிடுவோம்.
வாங்க சாமி சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டார். சாமி வந்து உட்கார்ந்துட்டுது, சிவபெருமானே வந்து உட்கார்ந்துட்டார். இங்கே பாருங்கள், இதில் என்ன தெரிய வருது தெரியுமா? நல்லபடி விருந்து போட்டால் சிவபெருமான் உங்கள் வீட்டுக்கு தேடி வருவார், நீங்கள் சிவபெருமான்கிட்ட போக வேண்டாம். இதுக்கு ஒரு கதை வச்சிருக்கிறார் சிவனடியார் கதையிலே. அப்போ உண்டி 4 வகையிலாறு இவர் வந்தார். வந்தோடனே வாங்கன்னு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஒன்றும் இல்லையேன்று உள்ளே போய் அந்த வீட்டு மனைவியை கூப்பிட்டார். இப்படி ஒரு சிவனடியார் வந்தார், சாப்பிட உட்கார சொல்லிட்டேன் என்று சொன்னார். இப்போ இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அறிவு கட்ட மனுஷா, இப்படியா பண்ணுவேன்? நமக்கே 3 நாளாக சாப்பாடு இல்லையே, அவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு தான் பேசுவோம். அப்படி தான் இல்லாட்டியும் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு இப்போ இவர் அந்த அம்மாட்ட கேட்குறார். ஏன்? அது அவங்க டிபார்ட்மெண்ட். அவரை கூட்டின்னு வந்துட்டு சாப்பாடுறதுக்கு என்ன வழின்னு சொன்னோடனே இந்த அம்மா இப்போ உடனே, நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இப்படி பெண்கள் பேசவே கூடாது. பேசினாலே ஆண்களுக்கு தங்கள் ஆண்மையில் ஒரு குத்தின மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். அப்போ என்ன இவ சொல்லித்தானே நான் கேட்குறேன். இவனுக்கு அந்த ரோசம் உள்ளவன், இவனை ஏமாற்ற வேணும், இந்த ஆம்பளையை ஏமாற்ற வேணும். அதுக்கு வழி சொல்ல இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன். என்ன பண்ண வேணும் தெரியுமா? இவன் அப்படி கேட்டவொடனே, ஐயோ அப்படிங்களா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சும்மா சொல்ல வேணும். அந்த அம்மா அப்படி தான் சொல்லுது, மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன். என்ன பண்ணலான்னு அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயோ எனக்கும் ஒன்றும் செய்ய தெரியலைங்களே இருந்துச்சுது. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்லிச்சு. என்ன தெரியுமா? இதுதான் ஒரு பெண். இந்த வீட்டில் பிரச்சனையே இப்படி தான் பாருங்க. ஆண்களை கையாள பெண்களுக்கு தெரிய வேணும். ஆண்கள் முரடர்கள், பலசாலிகள். ஆனால் நுண்மை பெண்கள் கையிலே தான் இருக்கிறது. நீங்கள் நெஞ்சா தான் அவன் உடுப்பு, இல்லாட்டி வரும் நூல். அப்போது மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன், ஏதிலாரும் இனித்தருவாரிலை போதும் வைகற்று போமிடம் வேறிலை. அந்த அம்மா அப்படி வரிசையாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சு. காலையில் நெல் விதைச்சிங்களே, அதை போய் அள்ளி கொண்டு வாருங்கள், மழை பெய்யுது, அதை வச்சு சமையல் பண்ணிடுறேன்டுச்சு. இவர் போனார், போய் காலாலேயே தடவி இருட்டில் போய் அந்த நெல்லை அள்ளி கொண்டு வந்துட்டார். அள்ளி கொண்டு வந்து இவன் அம்மா கையில் கொடுத்துட்டார். அடுப்பை எரிக்கிறதுக்கு விறகு இல்லை. இப்போவும் அம்மாவை பார்த்தார். இந்த அம்மா சொல்லிச்சு, அந்த வீடு அவருக்குரிய வீடு, இந்த வீட்டை வெட்டி கொடுங்க, அந்த கூரையை உடைச்சி தாங்கன்னு இவங்க சொல்லப்படாது. அந்த அம்மா கூரையை பார்த்தது, இவருக்கு புரிஞ்சிட்டுது, கூரையை வெட்டி கொடுத்துட்டார். பழைய வீடு. வீட்டை கொடுத்தோடனே இந்த அம்மா இருந்தது. நான் இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். நேற்று சொன்னேனே, பெண்ணுக்கு அட்டில் தொழில் வன்மை வேணும் என்று. சமைக்க தெரிஞ்சால் போதாது, சமைக்கிறதுல ஒரு கெட்டித்தனம் வேணும். இந்த அம்மாவிட்ட இப்போ என்ன இருந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். நெல் கொண்டு வந்து கொடுத்துட்டார், அதை வறுத்து அரிசியாக்கிருச்சு. விறகு இருந்தது, வீட்டில் உப்பு கொஞ்சமாவது இருந்திருக்கும், தண்ணி இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. கறிக்கு என்ன செய்கிறது? கறி அமுது செய்யணும்னு பின்னால் இந்த பசலி கீரை முளைச்சிருந்தது, அதை பிடிங்கன்னு வந்துருச்சு. இதை வச்சு சேக்கிலார் சொல்கிறார், தனி பசலி தனி சோறு, இந்த உப்பை வச்சு 4-5 விதமான சமையல் பண்ணிச்சு தான் அந்த அம்மா. இதுதான் அட்டில் தொழில் வன்மை. ஒரே கீரையை வச்சு அதில் ஏதோ என்னென்னமோ பண்ணி சிவனடியாருக்கு சோறு போட்டது, நேராக முத்தி கொடுத்துட்டார் சிவபெருமான். அப்போ விருந்தினுடைய பையன் என்ன தெரியுமா? முத்தி. அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், மகாலட்சுமி விரும்பி வந்து உன் வீட்டில் உட்காருவாடா, அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்லு விருந்து ஓம்புவானில். அப்போது விருந்த பெண்கள் அதை கையாள வேணும். அதில் விருந்து நுட்பங்கள் எல்லாம் திருவள்ளுவர் சொல்லித்தர்றார். அதான் நான் முந்தி சொன்ன கதைன்னு சொல்ல ஆரம்பித்தேன். விருந்து பண்ணுறதுக்கு அனுபவம் வேண்டும். எதை எப்படி போடுறது, எவ்வளவு போடுறது, இதை மூத்தவர்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். இப்போ இந்த கியூட்டஸ் பூசுறது எப்படி, லிப்ஸ்டிக் பூசுறது எப்படி, இதைத்தானே சொல்லி கொடுக்குறார்கள். ஏதாவது உதவுமா? வீட்டுக்கு உதவுற இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், நான் அதை ரொம்ப ரசித்து கேட்குற கதை. விருந்து போடுறதுக்கு ஒரு அனுபவம் வேணும். ஒரு ஊரில் ஒரு புருஷன் பஞ்சாதி, அப்போ தான் கல்யாணம் ஆகி இருந்தது. விருந்து பண்ணி பழக்கம் இல்லை. அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தார். துறவிகளுக்கு அந்த காலத்திலே 4 மாதம் நடமாட மாட்டார்கள். அதுக்கு சதுர்மாசியம் என்று பெயர். சதுர் என்றால் 4, மாசியம் மாதம். மாரிகாலம் பிறந்தால் துறவிகள் நடமாடுவது இல்லை. அது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார்கள். ஏனென்றால் மாரி காலத்திலே தான் புழுக்கள் எல்லாம் நிலத்திலே உண்டாகும். நடந்து திரிந்தால் அதெல்லாம் செத்து போய்விடுமே என்பதற்காக துறவிகள் நடக்காமல் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருவார்கள். எவ்வளவு அன்பினுடைய மிகுதி பாருங்க துறவிக்கு. ஆனால் அவன்
சாப்பிட வேணுமே. அதுக்காக இல்லறத்தார் என்ன பண்ணுவார்கள்னா அவனுக்கு போய் சாப்பாடு கொடுப்பார்கள், ஒவ்வொருத்தரும் போய் கொடுப்பார்கள். ஒரு துறவி அந்த ஊருக்கு வந்தார். எல்லாரும் இல்லறத்தார் போய் புக் பண்ணினாங்க, வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டை வாங்க சாமி, சனிக்கிழமை வாங்க, நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போகிறோம், ஏதோ பண்ணினாங்க. இப்போ இந்த புதுசாக கல்யாணம் பண்ண கணவன் மனைவி அவங்க நினச்சாங்க, நாங்களும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுப்போமேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சாமி இவங்களை பார்த்தார், சின்ன பிள்ளைகள், நீங்களாம் விருந்து போட போகிறீங்கன்னு கேட்டார். ஆமாம் சாமி, நாங்கள் போடுவோம், உங்களால் முடியுமா? நான் நல்லா போடுவோம் சாமின்னு இவங்க 2 பேரும் தலையாட்டினாங்க. சாமி சொன்னார், சரி, நான் இந்த மிதியடி அதான் இந்த சுவாமி துறவிகள்கிட்ட மிதியடியில் 2 இடம் தான் நிலத்தில் முட்டும், இந்த புழுக்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு மிதியடியோடு வந்துடுறேன். ஆனால் எனக்கு 2 விரதம் இருக்குது, அந்த விரதத்தோடு நீங்கள் சாப்பாடு போட வேணும். இந்த பொன் சேலையை எழுத்து இப்படி மூடிக்கிண்டு, சுவாமி என்ன விரதம் சொல்லுங்கள், நான் அப்படியே போடுறேன்னுச்சு. அம்மா 2 விரதம், ஒன்று இலையில் போட்டதை கொட்ட மாட்டேன், இலையில் போட்டதை கீழே கொட்ட மாட்டேன். 2வது சாப்பிட ஆரம்பிச்சுட்டா பேச மாட்டேன், நீயா பார்த்து போட்டுக்கொள்ள வேண்டும். அது இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லையே சாமி, அப்படியே போடுறேன்ருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது. சாமி வெள்ளிக்கிழமை தான் சாப்பிட்றவர், சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி அன்றைக்கி ஒரு 10-15 சமையல் பண்ணி வச்சுருக்குது. சுவாமியை வந்துட்டார். வந்தோடனே அவர் பாதம் கழுவி அந்த தண்ணியை வீட்டிலையும் தெளித்து தலையிலையும் தெளித்து உள்ளேயும் குடிச்சது. கூப்பிட்டு உட்கார வச்சார்கள், பெரிய வாழையில் போட்டார்கள். அந்த அம்மாவுக்கு புதுசாக தன்னுடைய கெட்டித்தனம் காட்ட வேணும்னு ஆசை. பெரிய வாழையில், ஒரு ஆள் படுக்கக்கூடிய வாழையில் போட்டாச்சு. துறவிக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி சாப்பாடு போடலாமான்னு கேட்டார். போடுங்கன்னு அவர் சொன்னார். இது நல்ல சாதம் கொண்டு வச்சுது, மல்லிகைப்பூ மாதிரி சாதம், சுற்றி வர எல்லா கரையும் வச்சுது, கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சிருச்சு. ரொம்ப சாமிக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம். சாமியும் மனுஷன்தானே, இத்தனை சமையலாண்டு நினச்சி ஆனந்தப்பட்டு நான் சாப்பிடலாமான்னு கேட்டார். இந்த அம்மா சாப்பிடுங்க சுவாமின்னு வச்சுது. சோத்தில் கையை வச்சுட்டார். அப்போ என்னாச்சு, ஒரு விரதம் ஆரம்பிச்சிது. சோத்தில் கையை வச்சா இனி பேச மாட்டார் அவர். இந்த அம்மா அப்போ தான் தலையில் கையை வச்சுது. ஐயா மறந்து போனனே, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தனே, அதை மறந்துட்டனே என்று நினச்சி ஓடி போய் அதை எடுத்துக்கிட்டு வந்தது, சாம்பார் எடுத்துகிட்டு வந்தது. சுவாமி பேச மாட்டார், சோத்தில் கையை வச்சுட்டார். போய் 4 முருங்கைக்காயும் போட்டு சாம்பாரையும் விட்டுது. அவ்வளவுதான், சாமியோட முகம் மாறி போச்சு. சாமியினுடைய அடுத்த விரதம் என்ன, இலையில் எதையும் போட்டால் கொட்ட மாட்டார். இப்போ முருங்கைக்காயை போட்டுருச்சு, வளைச்சி சாப்பிட்றலாம். கோதை என்ன பண்ணுறது, முருங்கைக்காய் கோதை என்ன பண்ணுறது? சாமிக்கு இப்போ அதையே பார்த்தடடா இந்த பிள்ளை இது தெரியாமல் இந்த முருங்கைக்காய் கோதை போட்டுட்டுதேன்னு இந்த வேலையை முதல் முடிப்போம்னு நினைச்சார். முருங்கைக்காயை வலித்து சாப்பிட்டார். பிறகு அந்த கோதை வச்சு சப்பி இந்த மாடு இறம் மீட்கிற மாதிரி போட்டதை கொட்ட மாட்டார் விரதம். ஒரு மாதிரி 3.25 கோது சாப்பிட்டு காக்கோது கையில் வச்சிருக்கிறார். இந்த உள்ளே போன இந்த பெண் வந்து வெளியில் பார்த்தார். சாமியார் இந்த கோதை வச்சு சப்பி சாப்பிட்றார். ஐயையோ, சாமியாருக்கு முருங்கைக்காயில் இவ்வளவு ஆசையா? சாமியார் ஆசைப்படுறத நாம் நமக்குன்னு வச்சிருக்கலாமான்னு உள்ளே போய் சட்டியில் இருந்த அத்தனை முருங்கைக்காயும் கொண்டு வந்து போட்டுருச்சு. சாமியார் சொன்னாராம், இன்றையோடு எனக்கு 2 விரதமும் போச்சுன்னாராம். இவ்வளவு முருங்கைக்காயும் சாப்பிட்டா முத்தி இன்றைக்கே பேசாத நான் பேச வேண்டி வந்துருச்சு. ஆகவே விருந்து போடுறதுங்கிறது ஒரு அனுபவமாக செய்ய வேண்டிய வேலை. விருந்தினன் தூர வர்ற பொழுதே முகமலர்ச்சி காட்ட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். அங்கேருந்து பார்த்து சிரித்தா அவன் வர வேணும், இல்லாட்டி அப்படியே அடுத்த ரூட் மாறி போயிடுவான். சில வீட்டில் வாசல்லையே நாய் கடிக்கும் கவனம் என்று போட் போட்டிருப்பாங்க. நாய் இருக்காது, அதுக்கு மேலே நான் சொல்லப்படாது. சில பேர் அப்படி தான் பாருங்கள், ஆள் பார்த்தாலே முன்னிருப்பான். அவன்கிட்ட யாராவது வெக்கங்கிட்டு சாப்பிட வருவானா? தூரத்தில் முகமலர்ச்சி காட்டினோன்னே விருந்தினன் கிட்ட வருவான். கிட்ட வந்தோடனே இன்சொல் பேச வேணும், இனிய வார்த்தை பேச. வந்துட்டிங்களா, சாப்பிடுங்க, எத்தனை எங்களெல்லாம் மறந்துட்டிங்களா, ஏன் எங்கள் வீட்டு சாப்பாடு என்ன அவ்வளவு மோசமா? சும்மா இப்படி சொன்னால் அவனுக்கு மகிழ்ச்சி. ஐயோ, உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்துல வைக்க வேணும் அவன் சொல்லுவான். இப்படி கொஞ்சம் இனிய சொல் பேச வேணும். என்ன பிரச்சனை என்ன, திருவள்ளுவர் சொல்கிறார், இன்சொல் சுருக்கமாக இருக்க வேணும். அது ரொம்ப முக்கியம். 1 மணிக்கு விருந்தினன் வந்தான். திருவள்ளுவர் இன்சொல் பேச சொல்லியிருக்கிறாருன்ட்டு 3:45 வரைக்கும் இருந்து இன்சொல் பேசினா வீட்டிலையும் சாப்பாடு இல்லை, கடையிலையும் சாப்பாடு இல்லைன்ற ஆயிரும்.
அப்போ முகமலர்ச்சி காட்டி விருந்தினனை ஈர்க்க வேண்டும், இன்சொல் பேச வேண்டும். இன்சொல் பேசிய பிறகு நன்றாற்றல் என்று உணவு அவனுக்கு ஏற்ப படைக்க வேண்டும். அவனுக்கு ஏற்ப படைக்க வேண்டும். நான் எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், 2-3 விஷயம் சொல்கிறேன். விருந்தினன் கடவுள், அவனே நீ போற்று. விருந்தினனை பார்த்து கையெலம்பிட்டு வாங்க சார் சாப்பிடுவோம்ட்டு நீ சொல்லப்படாது. எங்கள் குருநாதர் சொல்லுவார், ஏன் கையெலம்ப வேணும்னா அவனாக கேட்பான். அவன் கை கழுவாமல் வந்தான்னு உனக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு அவனை போற்ற வேணும். எல்லாம் அவனுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ண, கடவுளுக்கு பண்ணுகிறோம் என்று நினைச்சு விருந்திற்கு உபச்சாரம் பண்ண வேண்டும். ஒரு வீட்டுக்கு நான் சில பண்பாடுகள் வகுப்பில் கூட அன்றைக்கு சொன்னேன். ஒரு வீட்டுக்கு நீ சாப்பிட போறியா, அந்த வீட்டில் குழந்தைகள் முதியவர்கள் இருந்தால் வெறுங்கையோடு போகாதே, ஏதாவது எடுத்து கொண்டு போ. மாமா வந்துட்டார் என்ற உடனே அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளை சாக்லேட் எடுத்து கொடுத்தா அடுத்த முறை சாக்லேட் மாமா வந்துட்டாருன்னு சொல்லும். அது குழந்தை. வெறுங்கையோடு 2 தரம் போய் சாப்பிட்டா வெறுங்கை மாமா வந்துட்டாருன்னு. முதியவர்களும் அப்படி தான். முதியவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு வேணுமோ, அவங்க முடியுதோ இல்லையோ, ஒரு ஆப்பிள் கொண்டு போய் கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பண்பாடு, நம்முடைய பண்பாடு. விருந்தினர்களை உபசரிக்கிற முறையே அப்படி நம் தமிழர்கள் எத்தனையோ சொன்னார்கள். இப்படியெல்லாம் நீ விருந்தினர்களை உபசரித்தால் மகாலட்சுமி உன் வீட்டிலே வந்து உட்காருவாள். திருவள்ளுவர் சொன்னார், விருந்து புறத்ததா தானுண்டல் சாகா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. யாரோ ஒருத்தன் வந்து திடீரென்று ஒரு டம்ளர் கொடுத்து, இது அமிர்தம் சார், தேவலோகத்தில் சாகாமல் இருக்கிறதுக்கான மருந்து அமிர்தம் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே ஒரு விருந்தினன் வந்துட்டானா, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைடி, அவரை அனுப்பிட்டு நாங்கள் சாப்பிடுவோம்னுவோம். திருவள்ளுவன் சொன்னால் அப்படி சாப்பிடாதே. அமிர்தமாக இருந்தாலும் விருந்து வெளியில் இருந்தால் அவனை விட்டுட்டு ஒன்று சாப்பிடாதே. விருந்தினனோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேணும். எங்கள் குருநாதர் சொல்ல, ஏன் அப்படி உட்கார்ந்து சாப்பிட வேணும்னா அப்போ தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இவங்களுக்குன்ட்டு ஸ்பெஷலாக ஒன்றும் உள்ளுக்கு இல்லை, நம்முடைய சாப்பிட்றான்னு ஒரு நம்பிக்கை வரும். இப்படி சின்ன விஷயங்கள். விருந்து புறத்ததால் தான் உண்டல் சாகா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. எல்லாம் சரி சார், முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாம் சரி சார், விருந்தினனை எப்படியெல்லாம் உபசரிக்க வேணும் என்று திருவள்ளுவர் இப்படி 9 குறளில் சொன்னாரே, விருந்துக்கு போகிறவன் எப்படி நடக்க வேணும் என்று ஒரு குறளில் கூட சொல்லலையே, அது நியாயமா? இது என் மனதில் எழுப்பின கேள்வி. ஏனென்றால் சில பேருக்கு விருந்துக்கு போகிற இடத்துல எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது. சில பேருக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள், வந்து உட்காந்து போட்டு சாப்பிடுவான். அதை போடுங்க இதை போடுங்கன்னு சாப்பிடுவான். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சோடனே, இது என்ன சார் சாம்பார், எங்கள் அம்மா வைப்பாங்க அது மாதிரி வருமானுவான். சாம்பார் சட்டியை தலையில் கவிட்டா என்னங்கிற மாதிரி வரும். அவன் சாப்பிட்டதை பார்த்தா அவன் சாம்பாரே கண்டிருக்காதவன் மாதிரி சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு அதை பாராட்டவும் மனம் வராது, ஒரு கிண்டல் பண்ணிட்டு போவான். இது எங்கள் வீட்டுக்காரி பண்ணினமா, இதெல்லாம் அதுக்கு கிட்ட நிற்க முடியாதுன்னுவான். இப்படி சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லை, வேறு சில பேர் விருந்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த வீட்டில் இருந்து அவன் விருந்து உபசரிப்பான். உங்களுக்கு தெரியுங்களா? அந்த வீட்டிலேருந்து அவனு. நான் எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறீங்கன்னு வைங்க, சாப்பிட்றது மட்டும்தான் உங்கள் வேலை. அந்த வீட்டில் இருந்து கொண்டு இன்னொருத்தரை சாப்பாடுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் போய் உட்கார்ந்துருந்துட்டு உங்களை சாப்பிட அவரே இருக்கிறத வச்சு உங்களுக்கு போடலாம்னு பார்த்தா, அந்த நேரம் பார்த்துட்டு வாங்க சேர்ந்து சாப்பிடலாம்னு நீ கூப்பிடப்படாது, அது அவர் கூப்பிட வேணும். இதெல்லாம் பண்பாடு பாருங்கள். அவர் தான், வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும் கூப்பிடலாமா இல்லையாண்டு. இப்படி சில பேர் நாகரிகம் இல்லாமல் நடப்பாங்களே, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் திருவள்ளுவர் பண்ணலையே என்றால், கடைசி குறளில் வந்து திருவள்ளுவர் அதை பண்ணி வச்சிருக்கிறார். என்ன பண்ணினார் தெரியுமா? நோக்கக்குலையும் அனிச்சம் பூவுன்று ஒரு பூ இருந்தது, இப்போ இல்லை போல இருக்குது. இப்படி எடுத்து இப்படி மணந்து பார்த்தாலே அந்த பூ வாடி விடுமா, அவ்வளவு மென்மையானது. இப்படி மூக்கு காத்துப்பட்டாலே வாடிவிடும். மோப்ப குலையும் அனிச்சம் சொல்லிட்டு சொன்னார் திருவள்ளுவர், முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. முகத்தை கொஞ்சம் மாறுபாடாக பார்த்தாலே விருந்தினன் அந்த இடத்துல செத்து போவான். எங்கே சார் இதில் விருந்தினனை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குதே தவிர விருந்தினனுக்கான சட்டம் சொல்லலையே என்று நீங்கள் நினைக்கிறது புரியுது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? திருவள்ளுவர் சொன்ன நிபந்தனையோடு யாருக்கு விருந்து போட வேணும் தெரியுமா? முகந்திரிந்து நோக்கின உடனேயே குலைந்து போகிறவனாக எவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த 9 முறைப்படி விருந்து. சில பேர் இந்த நாகரிகமே இல்லாமல் அதை போடு இதை போடு அவருக்கு போடு இவருக்கு போடுன்னு சொல்கிறானா, அவனுக்கு போடாதே. ஆனால் திருவள்ளுவர் அதை சொல்லி இருக்கலாமே, போடாதே என்று சொல்லியிருக்கலாமே.
விருந்து என்று ஒரு அதிகாரம் படித்து குறள் எழுதுகிறார். இப்படியாக வீட்டில் வந்து நாகரிகம் இல்லாத நடக்கிறவனுக்கு விருந்து போடாதே என்று எழுதினார் என்று வையுங்க. இந்த திருக்குறளை படிக்கிறவன் தமிழ் நாகரிகம் இதுன்று தானே படிப்பான். ஓஹோ, அப்போ தமிழர்களிலே விருந்து போய் சாப்பிட தெரியாதவனும் இருந்தபடியாத்தான் திருவள்ளுவர் இப்படி எழுதினானோன்னு நினைப்பாரில்ல. ஆகவே இவனுக்கு தெரிய வேணும், அவனுக்கு தெரியப்படாதுன்றதுக்காக அவனை காப்பாற்றுற மாதிரி நமக்கு மற்றவனுக்கு தெரியாத ஒரு குறள் வச்சா. நோக்க குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, விருந்தில்லாத வீடு வீடில்லை, விருந்தில்லாத வீடு விருந்தில்லை. விருந்தை பெருசாக்கி வேதனைப்பட்டு கொள்ளாதீர்கள். விருந்து என்பது வெறுமனே பொழுதுபோக்கல்ல அல்லது சந்தோஷமல்ல, நம் அறம். அந்த அறத்தை செய்தால் கடவுள் நம் வீடு தேடி வருவார். இதை நம் தமிழ் சொன்னது, சைவம் சொன்னது. அதனாலே உங்கள் எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த தமிழ் பண்பாடுகளை பழையபடி மீட்டெடுத்து நம் இல்லங்களை நோக்கி கடவுளை வரவைப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.